நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பொதுவாக சொல்கிறாங்க. என்ன மாற்றம்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்து பேசினதெல்லாம் வந்தது. என்ன சொன்னார்? உங்களுக்கு அவரோட சொன்ன விஷயங்கள் என்ன பேசுனீங்க? பாடப்புத்தகங்கள் அவங்களுக்கு இதாக போகணும். அந்த பாடப்புத்தகம் சுவையாக இருக்கக்கூடாது. உங்களை தூக்கிட்டு போகிறனே. இது எப்படி பார்க்குறீங்க? நிறைய ஸ்டார்ட் அப்ஸ், ப்ரைவேட் ஏஜென்சிஸ் உள்ள வர்றது வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஆரோக்கியமான போட்டியாக தான் நான் பார்க்குறேன். என்ன இஸ்ரோவில் நீங்கள் சேரும்போது 82லேயே சார் சேர்ந்துருக்காரு. அப்போ அவருக்கு சேலரி என்ன? ஆமாம், அப்போ என்னுடைய முதல் மாத சம்பளம் அப்படிங்கிறது முடிச்ச உடனே கலாம் அவர்கள் உங்களிடம் சொன்னது என்ன? நான் கைவிடுக்கு சொல்ல போடலாம் பார்ப்பேன். அது ரொம்ப எனக்கு இதாக இருக்கும். என்ன இஸ்ரோவில் இருந்து இந்த ககன்யான் மிஷன் உட்பட நிறைய மிஷன்களில் இருந்த நிறைய விஞ்ஞானிகள், 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க இஸ்ரோவில் அப்படின்ட்டு. என்ன பிரச்சனை? என்ன தான் நடக்குது? இல்லை, இது வந்து நான் வந்து ஒரு புதிதான இதான பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக நான் கேட்கல, ஒரு இதுவாக கேட்குறேன். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வேற ஒரு விஞ்ஞானி வந்து சொல்லியிருந்தாரு, நிலவில் ஏலியன்கள் இருக்கிறதாகவும் ஏலியன்கள் வந்து போகிறது, அது நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அதை பற்றி நான் விமர்சித்து பேசியிருந்தேன். சின்ஸ் நீங்கள் வந்து மூன் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதால நிலவில் ஏலியன்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக ஏலியன்ஸை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, நிலவில் ஏலியன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் யாராலும் சொல்லப்பட்டதில்லை. இருந்தாலும் இது வரைக்கும் பல கலன்கள் போயிருக்கு. அதில் கண்டிப்பாக அதனுடைய இது கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கலாம் சொல்லுவார், நீங்கள் போகிறீங்க, நிலவுக்கா நிலவில் நீர் இருந்தால் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வெற்றி நிறுத்துக்குவாங்க. நிலவில் நீர் இல்லைன்னு சொன்னாலும் கூட அறிவியல் ரீதியாக ஒரு வெற்றி, ஏன்னா இறுதியான பதிலாக கொடுக்கறது இந்த கலம் சொல்லுவாங்க. இதனால் 30 வருடமாக போகாமல் இருந்தவங்க இப்போ நாடுகால் பட்சத்தில் திரும்ப நிலவுக்கு போகணும் போகிறாங்க. வெல்கம் டு மிஸ்டர் ஜிகே பாட்காஸ்ட். அகைன் ஒரு பாட்காஸ்ட், ஒரு ரீபூட் அப்படின்னே சொல்லலாம். திரும்ப நிறைய முக்கியமான மனிதர்கள், ஆளுமைகளை சந்தித்து நம்ம நிறையா பேச போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா, இஸ்ரோவின் மிக முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னே சொல்லலாம். ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் இஸ்ரோ சேட்டலைட் சென்டர், சந்திராயன் 1, 2 மாதிரியான முக்கியமான மிஷன்களுடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் அண்ட் நிறைய மூன் அண்ட் மார்ஸ் மிஷன்களுக்கு மிக முக்கியமான ஒரு உறுதுணையாக இருந்த பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களோட தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு நம்ம வந்து பேசணும். அதன் பிறகு நிறைய மாற்றங்கள், நிறைய உங்களுக்கு முக்கியமான பதவிகள்லாம் உங்களுக்கு வந்த பிறகு திரும்ப உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சார், உங்களை பற்றி நம்ம இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ண போகிறோன்னே ஆடியன்ஸ்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். நிறைய கேள்விகள் வந்திருந்தது. ஸோ அதிலேருந்து எடுத்து மக்களோட கேள்விகளை தான் நம்ம உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். கண்டிப்பாக. அந்த வகையில் நீங்கள் இஸ்ரோக்குள்ளே வந்தது 1982 இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 45 வருடங்கள் ஆயிடுச்சு. நீங்கள் சேரும்போது இப்போ ஒரு இஸ்ரோன்றது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியுது, ஒரு கடைசி ஒரு 10-15 வருஷமாக தெரியுது. 82ல் இஸ்ரோன்னு ஒன்று இருக்குது, இந்தியாவுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதில் போய் நம்ம ஜாயின் பண்ணணுங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது ஒன்று. அப்போ நீங்கள் சேரும்போது இருந்த இஸ்ரோவுக்கும் இன்றைக்கி 45 வருடங்கள் கழிச்சு இன்றைக்கி இருக்க இஸ்ரோவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? இல்லை, அந்த காலகட்டங்களில் பார்த்துட்டு நான் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு பணிக்கு போகும் பொழுது 2 துறைகள் அப்போ வந்துச்சு. இப்போ ஒன்று விண்வெளித்துறை, அணுசக்தி, ரெண்டுக்குமான ஒரு இது இருக்கும். அப்பா தான் அதனுடைய பேப்பர் கட்டிங் எடுத்து அப்ளை பண்ண சொல்லுவார் அவர். அது பெருமொழி தான் பண்ணுவேன். அதே சமயத்தில் ஆப்பிள்னு ஒரு செயற்கைக்கோளை பண்ணியிருப்பாங்க. சரி, அது வந்து ஒரு பரிசோதனை கலமாக தான் இருக்கும். அந்த கலம் வந்து ஏரியான் இதில் வந்து முதல் அனுப்பிச்சிருப்பாங்க. அதனுடைய திட்டத்தலைவராக இருந்தவர் பிஎஸ்ஜியில் படித்தவர். அவரும் வந்து அங்கே மாற சொல்லியிருப்பார், என் வாசகம் அப்படின்ட்டு.
இது ரெண்டையும் வச்சுட்டு தான் நம்ம ரெண்டுக்குமே வரும். அணுசக்தி துறைக்கும் எனக்கு கூப்பிட்ருப்பாங்க இதுக்கு. அதே மாதிரி விண்வெளி தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட ஒரே நாளில் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிறது பெங்களூர், அதை நோக்கி வந்தேன். அதிகமாக தெரியப்படாத காலம்தான், இருந்தாலும் அப்போ நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் வரும்பொழுது பீன்யாவில் இங்கேருந்து நம்ம உட்காந்துருக்கோம்னா இங்கேருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் பீன்யாவில் 2 இண்டஸ்ட்ரியல் செட் இருக்கும். அதில் தான் இந்திய விண்வெளித்துறையினுடைய செயற்கைக்கோள் மையம் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆரம்பகட்ட சூழ்நிலைகள் தான் இருக்கிற மாதிரி நிலைமை. அப்போ அன்னைக்கு ஆரம்பித்தது போது கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு ஒரு செயற்கைக்கோள் அனுப்புவாங்க. அதுவும் கூட பரிசோதனை நிலையம் இருக்கிறது தான். 1-2 செயற்கைக்கோள்கள் வெளிநாட்டிலிருந்து அனுப்புவாங்க. நம்ம இங்கேருந்து அதனுடைய சோதனைகளை பார்த்துக்கணும். அதனுடைய அது மாதிரி நிலைமை தான் இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ நான் வெளியே வரும்பொழுது பார்த்திங்கன்னா 36 வருடம் இருந்தோம். படிப்படியாக நாமளும் உயர்ந்தோம், இந்திய விண்வெளித்துறையும் உயர்ந்துச்சு. இப்போ நான் வெளியே வரும்பொழுது கிட்டத்தட்ட 200 ஏக்கரில் சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு விண்வெளி தளம் இல்லை. அது வந்து எல்லாமே, அதாவது பிசிபியிலிருந்து முழுதாக செய்யப்பட்ட செயற்கைக்கோள், பரிசோதிக்கப்பட்ட செயற்கைக்கோள், அது சிறிகரிகோட்டாவுக்கோ அரியான் ஸ்பேஸ்க்கோ அனுப்பக்கூடிய அந்த வகையில் நம்ம பெரிய கட்டுக்கோப்பை கொண்டு வரும்படியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம வெளியே வர்றோம். இப்போ உலகளவில் தெரிஞ்ச ஒரு இதாக இந்திய விண்வெளி மையம் இருக்கிறதும் ஆய்வுக்களங்கம் இருப்பதும், அதில் வந்து செயற்கைக்கோள் அப்படின்னா கிட்டத்தட்ட மனிதனை விண்வெளிக்கு அனுப்புகிற ஒன்றை தவிர எல்லா அங்கத்தையும் தொட்டிருக்கிறோம். அது மாதிரியான பல இடங்கள் செயற்கைக்கோளாக இருக்கலாம், விண்கலங்களாக இருக்கலாம், அதனுடைய தரவுகளாக இருக்கலாம், நம்ம நிலவுக்கு போனது, செவ்வாய்க்கு போனது, சூரிய ஆய்வுக்கு அப்படின்னு பல தூரங்கள் கண்டுட்டோம். அந்த வகையில் 40 வருடங்கிறது ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலாக இந்திய விண்வெளித்துறை போயிருக்குன்னு சொல்ல முடியும். முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாக தெரியப்படாத ஒன்றாக இருந்த விண்வெளித்துறை இன்றைக்கு வந்து உலக அளவில், இந்திய அளவில், உலக அளவில் தெரியும்படியான ஒரு இஸ்ரோட மிஷன் மீது வெளிநாட்டு வந்து ஒரு கண் இருக்கு இல்லையா, நம்ம என்ன செய்தாலுமே இதை எப்படி அவர்கள் செய்து முடிக்கிறார்கள் அப்படின்னு. இன்னும் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. இதை நான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லலாம். இஸ்ரோவில் நீங்கள் சேரும்போது 82லேயே சார் சேர்ந்துருக்காரு. அப்போ அவருக்கு சேலரி என்ன அப்படிங்கிறதும், இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு நல்ல சம்பளம் வந்தால் ப்ரைவேட் ஏஜென்சிக்கு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் போகாமல் அதில் இருந்துருந்தீங்க கடைசி வரைக்கும். ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஆமாம், அப்போ என்னுடைய முதல் மாத சம்பளம் அப்படிங்கிறது 750 ரூபா. 750 ரூபாய் இஸ்ரோவில் என்னுடைய முதல் மாத சம்பளம் தான் இருந்துச்சு. அப்புறம் படிப்படியாக வந்துச்சு. பட் எந்த சமயத்துலேயும் இந்திய ஆய்வுக் கழகத்தினுடைய சம்பளம் அப்படிங்கிறது பெங்களூரில் இருக்கக்கூடிய என்னுடைய சக நண்பர்கள் அவர்கள் வந்து ஐடி தொழில் எங்கேயோ வாங்குறாங்களோ அதை விட கம்மியாக தான் எந்த காலகட்டத்திலையும், அந்த காலகட்டத்திலும் சரி இந்த காலகட்டத்திலையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் செய்யக்கூடிய பணிகள் ஒரு சிறப்பான பணிகளாக இருக்கிற மாதிரி தோன்றும் பொழுது அதை எடுத்துகிட்டு தான் முன்னெடுத்துட்டு போகிறாங்க. சம்பளம் அப்படிங்கிறது வந்து எந்த காலகட்டத்திலையும் நம்ம 2ஆம் பட்சமாக தான் இருந்திருக்கிறோம். ஆனால் செய்யும் துறையில் 2ஆம் பட்சமாக இருந்தது இல்லை அப்படிங்கிற ஒரு களமாகத்தான் அதை நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் ப்ரைவேட் ஏஜென்சியோட ஒர்க்ஸ் எதுவுமே நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கும். இதில் வாய்ப்பு வந்திருக்கு, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு வந்திருக்கு. ஆனால் அந்த வாய்ப்புகள் வரும்பொழுது அதில் வந்து நான் 101 இருக்கலாம். அங்கே போனோம்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் சிறப்பாக ஒரு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அப்படி அந்த ஒரே நீங்கள் இங்கே செய்கிற விஷயம் இந்தியாவே ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து உங்கள் கூட வேலை செஞ்ச நண்பர்கள் அது இப்போ பார்த்துருப்பாங்க இல்லையா, உங்களோட பாதை சரின்னு இப்போ கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களை எல்லாருக்கும் இந்த மூன் மேன் ஆஃப் இந்தியான்னு தெரிய ஆரம்பித்தது வந்து சந்திராயன். இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்குள்ளே நடந்ததெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நான் என்ன கேட்க வரேன்னா, அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுல ஏதாவது சிக்கல்கள் இருந்ததா? இஸ்ரோ வந்து தாமாகவே முன் வந்து நம்ம வந்து சந்திராயனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு இருந்தாங்களா? நாசா மாதிரியான நாடுகளே வந்து நிலவில் நீர் இல்லைன்னு சொல்லி திரும்பி போன காலகட்டத்தில் 3க்கு மிஷன் வேணான்ற காலகட்டத்தில் அந்த மிஷன் ஆரம்பத்தில் ஏதாவது சிக்கல்கள் இருந்ததா, இல்லை எளிமையாக அதை ஆரம்பிச்சிருச்சா? இல்லை, இந்த திட்டத்தை பற்றி முதலாக நாங்கள் பேச ஆரம்பித்தது 1998. இந்த திட்டம் நம்ம கையில் வந்தது 2004. 2003 ஆகஸ்ட் 15 சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான திட்டமாக உருவாக்கப்பட்டது 2004 பிப்ரவரியில் ஒரு திட்டமாக உருவாகி வரும். கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் மிகப்பெரிய விவாதங்கள் நடந்திருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த 30 வருடம் காலகட்டங்கள் 1970-75 கடுவில் ஒரு 30 வருடம் இடைவெளி இருக்குது. 30 வருடமாக யாருமே நிலவுக்கு போகலை. அப்போ எல்லோரும் நிலவை போக வேண்டாம்னு ஒதுக்கி இருக்கிற காலத்தில் நம்ம போகிறது சரியா? அப்படி போனாலும் அவங்க கண்டுபிடிக்காத நம்ம என்ன செஞ்சிட போகிறோம்? அப்படி கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் கூட அந்த அளவுக்கான திறனுள்ள ஏவுகளை நம்மக்கிட்ட இருக்குதா? எல்லாம் இருந்தாலும் அதற்கான
அனுபவம் உள்ளவர்கள் நமக்கு இருக்காங்களா, இப்படி எல்லாம் இருந்தாலும் அதற்கான தேவையான நிதியை நம்ம ஒதுக்க முடியுமா, நிதி ஒதுக்கிறதா இருந்தாலும் அதற்கான அவசியம் என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் பலதரப்பட்ட இது இருந்துச்சு. சக அறிவியலாளர்களாக இருக்கலாம், அல்லது பாலிசி மேக்கர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்டும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துச்சு. இந்த கேள்விகளினுடைய இதனால தான் 1998 முதலாக நம்மால் போக முடியும், தொழில்நுட்ப முறையில் போக முடியும் நம்ம சொல்லியிருந்தாலும் கூட 2003 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திர தினத்தை அறிவிக்கிறாங்க. அறிவித்தாலும் அது திட்டமாக வந்தது 2004 பிப்ரவரியில் வந்துச்சு. ஆக ஒரு என்ன கேட்டால் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு தான் இந்த திட்டம் வந்துச்சு. அது வந்தது பிறகு நமக்கு நாடே தெரியும். அதுக்கும் பிறகு நம்ம அவன் திட்டம் கொடுத்தான் பிறகு எந்த ஒரு இதில் கொடுத்தாங்களோ அதை விட ஒருபடி அதிகமாகவே அவங்க சொன்ன எல்லாத்துக்குமே பதில் வந்துச்சு. இருந்தது நமக்கு பிஎஸ்எல்வி இருந்தாலும் நம்ம போனோம், அனுபவம் இல்லாதவர்கள் இருந்தாலும் கூட சிறப்பான செயற்கைக்கோளை, ஏன்னா அதுக்கு முன்னே யாருமே எந்த இந்திய செயற்கைக்கோளுமே அனுப்புவதற்கு முன்பாக அதனுடைய திட்டத்திற்கு மட்டுமே, டிசைனுக்கு மட்டும் ஒரு பரிசு அப்படிம்பாங்க. சர்வதேச அளவில் பரிசு வாங்கின செயற்கைக்கோளாக மாறிச்சது. அப்புறம் இதுக்கு முன்னே எந்த செயற்கைக்கோளுமே எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு அதிகமான கருவிகள் எடுத்துகிட்டு போனோம். பிஎஸ்எல்வியில் தான் போனோம். கொடுத்த அதே 346 கோடி தான், அதோட ஒரு பைசா அதிகமாக செலவு பண்ணல. அதே மாதிரி திட்ட வரை 2008 அனுப்புகிறோன்னு சொன்னோம், அதே மாதிரி தான் போச்சு. இப்போ இது எல்லாம் தாண்டி நிலவில் யாரும் கண்டுபிடிக்காது என்ன கண்டுபிடித்த முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு அறுதியான பதிலாக நிலவில் நீர் கண்டுபிடிச்சது மிக மிக முக்கியமான ஒன்று. இதனால் 30 வருடமாக போகாமல் இருந்தவங்க இப்போ 4 கால் பட்சத்தில் திரும்ப நிலவுக்கு போகணும்னு போகிறாங்க. ஆக எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக அது வந்தது. அந்த வகையில் 4 வருடங்கள் எடுத்திருக்கலாம், நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலான ஒன்றாக சந்திரயான் 1 இருந்துச்சு. அது முக்கியமாக சந்திரயான் தான் நாங்கள் எடுத்தோம். ஆனால் 1, 2, 3 திட்ட பறவைகளாக வர ஆரம்பிச்சது. ஆக இது வந்து ஒரு முதல் கேட்ட கேள்வியில் எல்லாத்துக்குமே பதிலாக அமைஞ்சதாக நான் பார்க்க முடியும். சந்திராயனுடைய ப்ராஜெக்ட் மேனேஜராக நீங்கள் எல்லாருக்கும் அதோட வெற்றி தெரியும், அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். எங்களுக்கு தெரியாத ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, அந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு இருந்த ப்ரெஷர் என்ன? லாஸ்ட் மூமெண்ட்டில் நீங்கள் நிறைய திரைப்பட காட்சிகளில் வர மாதிரி வெளில தெரியாது இது, ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்தது, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, இந்த ஸ்ட்ரெஸ் கடைசி நிமிஷத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் அந்த வெற்றி நிகழ்ந்ததுன்னு உள்ளுக்குள்ளே நடந்த ஏதாவது ஒரு அழுத்தமான விஷயம், இல்லை தப்பாக ஆயிடுச்சு ஆனால் கடைசி நேரத்தில் சரி செஞ்சோங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்ல முடியுமா? அதில் இல்லை, நிறைய கேள்விகள் நம்ம அதில் சொன்ன மாதிரி பார்த்துட்டு ஆரம்பிக்கிற முன்னே அவள் இருந்ததாக செஞ்சது. அதை முடித்து நம்ம வரும்பொழுதும் கூட நம்ம திட்டத்தை நம்முடைய திட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிதிக்குள்ளே இந்த நேரத்துக்குள்ளே நமக்கு இருக்கிற பிஎஸ்எல் வச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை அவர்கள் வச்சுருப்போம். இப்படி எல்லாம் பண்ணாலும் நம்ம மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, நாளைக்கு போய் நிலவில் புதுசாக அதை கண்டுபிடிச்சோம்னா, நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத 30 வருடங்களுக்கு 40 வருடங்களுக்கு முன்னால் போனவன் கண்டுபிடிக்க நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மற்றவங்க நம்புவதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மனதுக்குள்ளே தோன்றுனது அல்லது நண்பர்களோடு பேசி கொண்டு வாழ்ந்து நம்முடன் மற்ற நாட்டினரையும் 1, 2 கருவிகளை உள்ளே வச்சுட்டு பண்ணோம்னா அவர்களுடைய கருவிகளும் நம்ம கண்டுபிடிச்சதை அதுவும் சரின்னு சொல்லும் பொழுது நமக்கு நம்முடைய கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எடுத்து போவோம். அப்போ சில கேள்விகள் வரும். நம்ம இப்போ முதலாக போகிறோம், நம்ம போகிறோம், இது கூட வெளிநாட்டிலிருந்து வான்னு சொன்னாங்கன்னா யார் வருவாங்க? அப்படி வந்தாலும் கூட அவங்க நம்முடைய திட்டத்தை எடுத்துகிட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அதை தாண்டி நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற பெரிய விவாதத்தை வச்சு உள்ளே கொண்டு வருவோம். ஆனால் அப்படி வரும் பொழுது நம்முடைய செயற்கைக்கோளுடைய வடிவமைப்பை நிறைய மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அப்படி இருந்தால் தான் பிஎஸ்எல்வி உள்ள வச்சு நம்ம அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி வரும். இதை தாண்டி நாம் செய்வோம். இது எல்லாம் தாண்டி வரும் பொழுது பின்னால் கலாம் அவர்கள் ஒரு சர்வதேச கருத்தரங்களை இதை நாம் முன்வைக்கும் பொழுது சர்வதேச விண்வெளி நிபுணர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது நிலவுக்கு அப்போலோ சமயத்தில் போனது கொண்டு அறிஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த செயற்கைக்கோள் ஒரு இறுதியான பதில் சொல்ல முடியும், நிலவில் நீர் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத அது சொல்ல முடியும் அப்படிங்கிற, ஏன்னா முழு நிலவையும் பார்க்கக்கூடிய முதல் கலனாக இது உருவாகுது. நிறைய கருவிகள் வச்சுக்கிட்டு அந்த கருவிகள் வச்சு பார்க்கும் பொழுது பல தொழில்நுட்பத்தில் நிலவில் நீர் இருக்குதா அப்படின்னா எந்த இடத்துல இருக்குதான்னு பார்க்க முடியாத வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கலாம் சொல்லுவார், நீங்கள் போகிறீங்க, நிலவுக்கா நிலவில் நீர் இருந்தால் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வெற்றின்னு ஒத்துக்குவாங்க. நிலவில் நீர் இல்லைன்னு சொன்னாலும் கூட அறிவியல் ரீதியாக ஒரு வெற்றி, ஏன்னா இறுதியான பதிலாக கொடுக்கறது இந்த கலம்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு தனி மனிதன் சாதாரண மனிதர்கள் நீங்கள் நிலவில் நீர் இல்லைன்னு சொல்கிறது ஒரு பெரிய வெற்றியாக நினச்சிக்க மாட்டாங்க. ஆக இதுக்கு கொஞ்சம் மாற்றி பண்ணணும்னா முதல் களத்திலேயே
முடிஞ்சால் நீங்கள் மூவர்ண கொடியை இறக்க முயற்சி பண்ண அப்படின்பார். இது வந்து ஒரு பெரிய சவாலாக வரும் இந்த இடத்துல. ஏன்னா மற்ற அறிவியல் அறிஞர்களாக வந்து நம்ம அறிவியலுக்காக நம்ம போகிறோம். இந்த மூவர்ண கொடி அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு பெருமையாக இருந்தாலும் இதனால் வந்து நம்முடைய ரிசோர்ஸஸ் நிறைய உபயோகப்படுத்த வேண்டிய இது வருது. அதனால் வந்து சில அறிவியல் கருவிகளை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாமல் போகலாம். எரிபொருள் குறைவாக கொண்டு போகலாம், நிறைய பாதிப்பு வரலாம். அதனால வேணாம் அப்படிம்பாங்க. ஆனால் இதையும் தாண்டி கலாம் சொல்லிட்டார், அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற வகையில் நம்ம முயற்சி பண்ணுவோம். அதாவது நீங்கள் மிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த ஆமாம் இந்த இது வரும். இதனால் அவர் நிலவை டச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆமாம் அது ஒரு பெரிய சவால், தொழில்நுட்ப ரீதியாக ஒரு பெரிய சவால். நீங்களும் தமிழர், அவரும் மேலே அங்கே தமிழர் இருக்காரு. ஸோ எப்படியாவது நிலவை தொடரணும் இந்தியா சார்பில் அப்படின்னு முயற்சி. அதை எடுத்துகிட்டு வரும்பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் கலாம் சொன்னதையும் வச்சுக்கிட்டு அது வரைக்கும் சொன்ன அந்த கருவிகளையும் எடுத்துகிட்டு நம்ம நிலவுக்கு போனது ஒரு மிகப்பெரிய இதாக இருந்துச்சு. அதனால் நவம்பர் 14 அன்னைக்கு கலாம் நம்ம முன்னால் இருக்கும்போதே முதலாக மூவர்ண கொடியுடன் நிலவின் தென்துருவத்தை தொட்ட முதல் கலனாக நாம் ஒரு சின்ன ஒரு புரோப் வைப்போம். அதை தாண்டி மற்ற கருவிகள் நிலவை வந்து சுற்றி வந்து நிலவில் நீர் இருப்பதையும் அதையும் கொண்டு பிடிக்கும். ஆக ரெண்டையுமே நாம் நோக்கத்தையே நாம் சரியாக கொண்டு வந்தோம். ஆனால் அது மிகப்பெரிய சவால்களாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு திரைப்படம் வரும்பொழுது ஒரு படம் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ப்ராஜெக்டாக எடுக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ கோடி செலவு பண்ணுறாங்க. அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் ஒரு விஷயம்னா கூட அவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஆகி தலைவலி ஆகிடுது. என்ன ராக்கெட் சயின்ஸான்னு கேட்குற அளவு ராக்கெட் சயின்ஸ் அவ்வளோ தீவிரமானது, அவ்வளோ நுட்பமானது. அதில் போய் நீங்கள் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல ஒரு சேஞ்ச் பண்ணி அது மற்றதையும் கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷயம் எடுத்தது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயங்கிறது புரியுது. இது முடிச்ச உடனே கலாம் அவர்கள் உங்களிடம் சொன்னது என்ன? கலாம் அவர்களோடு உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாகவோ உங்களோட அனுபவம் எதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் அன்னைக்கு வந்து கலாம் சொன்ன பிரகாரம் நம்ம மூவர்ண கொடி மட்டுமே போகாமல் அந்த ஒரு சிறு கலன், அது சந்திரயானுடைய தாய் கலன் இருக்கும், அதனது மூக்கில் வந்து இன்னொரு சிறு கலன் வச்சுருப்போம். அதில் மூவர்ண கொடி அப்படிங்கிற ஒன்றை தாண்டி 3 அறிவியல் கருவிகள் வச்சுருப்போம். அதில் ஒரு கருவி வந்து நிலவுக்கு போயிட்டுருக்க ஒரு கால் நிலவில் நீர் இருந்தால் அந்த நீர் ஆவியாக வந்து ஆகணும். ஒரு கால் அப்படி ஆவியாக வந்துச்சுன்னா நிலவில் ஒரு வளிமண்டலம் உருவாக்கப்படும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு வளிமண்டலம் இருந்துச்சுன்னா அதில் என்ன இருக்குது, நீர்த்திவல் இருக்குதான்னு பார்க்கறதுக்காக ஒரு சிறு மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஒன்று வச்சுருப்போம். அது எல்லாருமே சிரிச்சாங்க, நிலவில் நீரே இல்லை, வளிமண்டலம் எங்கே இருக்க போகுது, அது வரைக்கும் வளிமண்டலம் நிலவில் இருப்பதாக யாருமே இது இல்லை. ஆனால் இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வளிமண்டலம் இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய அணுத்துவல்களை கண்டுபிடிப்பாக்கணும். அதை எடுத்துகிட்டு போயிருப்போம். அது கீழே போக 100 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து உலக 70 கிலோமீட்டர் வரைக்கும் எதுவும் தெரியல. ஆனால் 70 கிலோமீட்டருக்கு கீழே வர கலாம் பின்னால் நின்றுருக்கார். அதனுடைய அறிகுறிகள் அணு எண் 18ன்னு வரும். 18 அப்படிங்கிறது வந்து ஹைட்ரஜனுக்கு அணு எண் 1, 2 ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு 16, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேரும் பொழுது 18. அது வரும் பொழுது அது கீழே வர அதனுடைய வீரியம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி என்ன ஆகுதுன்னா நிலவில் ஒரு வளிமண்டலம் இருப்பதும் அந்த வளிமண்டலத்தில் நீர்த்த விலைகளுக்கான வாய்ப்பு இருப்பதும் அது நிலவுக்கு போக அது உயரம் அதிகமாகும் பொழுது நிலவில் இருந்தால் வந்திருக்கணும் அப்படிங்கிற முதல் அறிகுறி நமக்கு தெரியும். அப்போ அதை வந்து நம்ம பார்த்துட்டு திருப்பி ஒருக்கா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி நான் ப்ளே பண்ணி பார்ப்போம். அது இருக்கும். இது வரைக்கும் எல்லோரும் அங்கே வினாலதை பார்த்துட்டு இருப்பாங்க, கலாம் உட்பட. அப்போ வெளியே வருவேன், அப்போவே அவர் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு இப்படி ஒன்று இது பண்ணிச்சிருக்கு, ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற சொல்கிறான்ட்டு. அதை பார்த்துமே அவருக்கு தெரிஞ்சிருப்பார். ஆனால் ஒரே வார்த்தையில் அவர் என்ன சொன்னதுன்னா நானும் கை குலுக்கி போடலான்னு பார்ப்பேன். கலாம் சொல்லுவார், அடுத்தது என்ன அப்படின்பார். அது ரொம்ப எனக்கு இதாக இருக்கும். ஏன்னா அடுத்தது என்ன அப்படிங்கிற பொழுது இந்த வெற்றியை அங்கீகரித்ததாகவும் வெற்றி அங்கீகரித்ததை தாண்டி நீ அடுத்தது ஒன்று போகணும், இங்கேயே சுதந்திரக்கூடாது, இந்த திளைப்பிலேயே நம்ம இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொட்டலாகவும் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் தான் அப்போவே சொன்னேன் நான், சந்திரயான் 1 வெற்றிகரமாக வந்துச்சு சார், சந்திரயான் 2 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிலவு அதே மாதிரி செவ்வாய்க்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆக அடுத்தது என்ன அப்படிங்கிறது வந்து பல அங்கங்களை தொட்டு இன்றைக்கி நம்ம உட்காந்துருக்கோம்னா இந்த அடுத்தது என்னங்கிற அந்த கேள்வி வந்து அந்த வெற்றியையும் தாண்டி அந்த வெற்றி திளைப்பையும் தாண்டி அடுத்தது செய்யணும் அப்படிங்கிறது. எவ்வளோ விஷனரி பாருங்க அவரு. அது கொண்டாட கூட டைம் இல்லை, அடுத்து என்ன அது வெற்றின்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெரிய ஆளுமை. நம்ம இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கூட லான்ச் டேட்டில் டேரக்டர் திக்னு உட்காந்துருப்பாங்க, இன்றைக்கி என்ன ஆக போகுது, வெற்றியோ தோல்வியோ இவ்வளோ வருஷம் ஏற்பட்டுன்னு. உங்களுக்கு அது போகுது. இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் பார்க்குறோன்னா சந்திரயான் போகும்போது உங்களோட மனநிலை அன்றைக்கி லான்ச்சுக்கு முன்னாடி நாள் நைட் எப்படி இருந்தது? தூங்குனீங்களா தூங்கலையா? அன்றைக்கி எப்படி இருந்தது? உங்கள் மைண்டில் என்னென்னலாம் ஓடிட்டு இருந்தது? இதில் நான் எப்போவுமே வந்து தேர்வுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னையே சரி இது தயாராகக்கூடியவன். அதனால் எனக்கு என்ன பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலையோ அந்த தேர்வு அப்படிங்கிற நாள் வந்து எனக்கு பெரிய பயம் கிடையாது. ஏன்னா அந்த தேர்வு நான் யார் அப்படிங்கிற காமிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம்.
அப்படிங்கிற வகையில் இருக்குமே ஒழிய அந்த தேர்வில் என்ன கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்றைக்குமே தெரிஞ்சதில்லை. அது மாதிரி தான் எல்லா தயார் நிலையில் தான் இருக்கிறோம். கவுண்ட் டவுன் சொன்ன மாதிரி அது மாதிரி சரியாக போயிட்டுருக்கோம். அடுத்த நாள் காலையில் 6:22க்கு நம்ம பிஎஸ்எல்வி போகணும் அப்படிங்கிற சமைக்கு கொடுக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி அந்த நல்ல மழை பெய்யும், பெரிய மழை பெய்யும். ஆனால் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஏறினாலும் எந்த பிரச்சனையும் ஆகாது. முக்கியமானது வந்து அங்கே வந்து மேலே போகும்பொழுது இடிமின்னல் வந்துச்சுன்னா பிரச்சனை வந்துடலாம். அப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் திருப்பி நம்ம வந்து பலூன் அனுப்புகிறோம். அந்த ரேடார்ஸ் பார்த்துட்டு இல்லை வளிமண்டலத்தை போகும்பொழுது அது போகக்கூடிய பாதையில் அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற வரும். அந்த ஒரு சின்ன அன்றைக்கு ஒரு கால் தவறி போகலாமோ அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி நம்ம அனுப்பினோம். ஏன்னா இயற்கையுடைய இது வந்து நம்ம வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு பரீட்சைக்கு தயாராக இருந்தாலும் கூட நாளைக்கு பரீட்சைக்கு போகிறதுக்கு முடியறதுக்கு முன்னால் மழை பெஞ்சு ஏதோ வந்து நல்ல பஸ்ஸு போக முடியல, சைக்கிளில் நடந்து போக முடியல அப்படின்னு வந்து அப்படி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க, உங்களுக்கு எந்த பயம் ப்ரெஷர், ஏன்னா உலகமே பார்க்க போகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதால அந்த ப்ரெஷர் நீங்கள் எதையும் எடுத்துக்கல. ஓகே ஃபைன். நம்ம சந்திராயன் 1 பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். அது வெற்றிகரமாக நடந்தது, அது நிலவில் நீரை கண்டுபிடிச்சது. அதன் பிறகு நாசாவுடைய இன்ட்ராக்ஷன் உங்கள் கூட ஏதாவது இருந்தது? அவங்க வந்து இல்லை நாங்கள் தப்பாக எஸ்டிமேட் பண்ணிட்டோம், அவங்க வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க, போய் வாய்ப்பு இல்லை, ஏன் அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். இது முடிஞ்ச உடனே நாசா சைட்லேருந்து நம்ம இஸ்ரோவையோ உங்களையோ அப்ரோச் பண்ணி இது எப்படி பண்ணீங்க, இல்லை இந்த வெற்றி எப்படி சாத்தியம், நாங்கள் இது மிஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்ததா கான்வர்சேஷனில்? அந்த மாதிரி கண்டிப்பாக. நம்ம தான் முதலாக நிலவில் ஒரு வளிமண்டலம் இருக்கிறது, அதில் வந்து நீர்த்தவளை இருக்குன்னு அந்த சபைக்கு வந்தபோதே இது முடிஞ்சு நம்ம இருக்கக்கூடிய அறிவியலாளர்களுடன் கலந்தாசிக்குள்ளே இது பண்ணுவோம். இந்த இன்றைக்கு இந்த கண்டுபிடிப்பு, இன்றைக்கு இந்த சமிக்கல் அப்படி இதை பார்த்ததையுமே அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வந்த கருவியில் வந்து நிலவில் எது மாதிரியான தாது பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான், அது மாதிரி தான் மூலக்கருள்கள் என்ன இருக்குது பார்க்கறதுக்காக மினரலாஜி மேப்பர் அப்படிம்பாங்க. அப்போ மற்ற பொருள்களை பார்க்குறத விட இதை பார்த்தா பிறகு நம்ம நீரை வந்து ஒரு குறிக்கோளாக வச்சு பார்க்கலாமா, அதுக்கு வந்து நம்ம முன்னிலை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. அதாவது நிலவு எதுவுமே எதுக்கு போகிறாங்கன்னு கேட்டவங்க இப்போ இதை பார்த்தா பிறகு நம்ம கருவிகளை வந்து நம்ம எல்லா கருவிகளையும் எடுத்து நிலவில் எங்கெங்கெல்லாம் நீர் இருக்குதுன்னு அதை வந்து ஒரு முதல் குறியாக வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னபோதே வெற்றியினுடைய முதல் படி நமக்கு ஒரே நாளில் அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. அது சுத்தமாக மாறிடுச்சு. ஓகே. இப்போ வந்து நம்முடைய அந்த கண்டுபிடிப்புக்கு நாசாவும் அவங்களும் நம்மோட சேர்ந்து வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது உண்மையிலேயே அது ஒரு அங்கீகாரத்தையும் தாண்டிய ஒரு சூழ்நிலையாக அதை பார்த்தேன் நான் அன்றைக்கி. நமக்கு சந்திராயன் 1 வெற்றி நிறையா பேசியிருக்கோம். அடுத்தது சந்திராயன் 2 அது வரும்போது நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர். அந்த மிஷன், அதாவது ஒரு சயின்டிஸ்டோட வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி இல்லை, தோல்விகள் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த வகையில் சந்திராயன் 2 தோல்வி உங்களை எப்படி பாதித்ததா, இல்லை நீங்கள் அதில் கற்றுக்கொண்டது என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, சந்திரயான் 2 வந்து அவன் சந்திரயான் 1 வெற்றிக்கு பிறகு சந்திரயான் 2 நம்ம முயற்சியாக கொண்டு வருவோம். அதில் கொண்ட பின்னடைவு முதல்ல ஒரு நடக்கும். அதை வச்சு தான் அந்த கலனை அப்படியே வச்சு நம்ம மங்கள்யானை மாற்றி அனுப்புவோம். அது வெற்றி அடைஞ்சிருவோம். நம்ம வந்து இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் தான் கேட்குறது, அதனுடைய தொழில்நுட்பத்தை தாண்டி அதில் எந்த தயார் நிலையில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதில் வந்து பிளான் A, B, C அப்படிம்பாங்க. இப்போ நடக்கலை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், அது நடக்கலைன்னா என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் 2-3 வழிகள் இருந்தாகணும். அப்படின்னு வரும்பொழுது என்ன பொறுத்தளவுக்கு அங்கே போய் இறங்குறது சரியாக இறங்கலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு உடனே இருக்கணும், அதை உடனே எடுக்கணும். அப்படி எடுத்திருந்தோம்னா உளுந்தது இந்த கலனா இருக்கலாம். அங்கேருந்து பிரக்ஞான் அப்படிங்கிறது 4 சக்கர வண்டி, அது வந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி இருக்க முடியும். அதை தான் நான் ஒரு ஊடகமாக எழுதியிருந்தேன் முகநூலில். எங்கள் அம்மா வந்து நான் பிறந்த பொழுது உடனே அழுகலை, எல்லாரும் என் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க இது சரியாக வந்ததையும் குழந்தை என்னன்னு கேட்பாங்க. இல்லை குழந்தை அழுகலை, அது விட்டுட்டோம் அப்படின்னு சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி முதல் கொண்டு இருந்தாலும் அம்மா அப்படி இல்லை, குழந்தைய கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பின்னூசியில் சூடு பண்ணி அதை நெத்தியில் வைக்க சொல்லுவாங்க. அது சூடு பட்டதையும் அப்புறம் நான் அழுவேன். முதல் 10 நிமிஷம் கிட்டத்தட்ட அழுகாததான். எங்கள் அம்மா அப்படி பண்ணினாங்க, அப்படி ஒன்றை பண்ணியிருந்தால் பிரக்ஞான் எழுப்பி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஊடகமாக எழுதினேன். அதாவது தாயாக நான் அங்கே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய குறையாக அது தெரிஞ்சது. மற்றபடிக்கு இதை உடனே சரி செய்ய வேண்டியதுன்னா தாய்க்கள் சரியாக போயிட்டுருக்குது. உடனே நம்ம அனுப்பினோம்னா அடுத்தது வந்து
நம்ம இறங்குவது மட்டுமே நம்ம சரியாக பார்க்கணும். அதை மட்டும் சரியாக பண்ணால் சரியாக பண்ண முடியும். கிட்டத்தட்ட சந்திரயான் 3 அது மாதிரி தான் வரும். ஏன்னா தாய்க்கலனை திருப்பி நாம் பண்ணாத மாதிரி அங்கே போயிட்டு இது மட்டுமே முக்கியமான கலனாக பல பரிசோதனைகளுக்கு பிறகு இறங்கும். அது சரியாக வந்துச்சு. அந்த வகையில் எல்லாம் சரியாக போனாலும் கடைசியிலும் சரியாக போகலை அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னு ஒரு தயார் நிலை நம்ம இருந்திருக்கணும். அதை நான் முயற்சி பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு சில மணி நேரங்கள் கழிச்சு அப்புறம் இங்கேருந்து கட்டளை அனுப்புவாங்க. ஆனால் அந்த கட்டளை வந்து சரியாக வராது. என்ன பிறந்த குழந்தைய உடனே நம்ம எழுப்பணும். அதை விட்டுட்டு ஒரு 5-6 மணி நேரம் கழித்து அதை போய் பார்த்தோம்னா அது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு தாய்மையின் சூழ்நிலை அன்னைக்கு நான் உணர்ந்தேன். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறது தாய்க்கலம்னு சொல்கிறது ஆர்பிட்டர். நீங்கள் சந்திரயான் 2 ஈவந்தோ அந்த விக்ரம் லேண்டரும் பிரக்ஞான் கிராஷ் ஆயிருந்தாலுமே ஆர்பிட்டர் ஒரு சக்ஸஸ் தான், ஒரு செமி சக்ஸஸ் தான். அதை தான் நம்ம விக்ரம் சந்திரயான் 3க்கு அதை தான் பயன்படுத்தணும். அதான் ஆமாம், அதே பயன்படும். அதற்காக நான் போகிறக்குள்ளே நான் நல்லா இருக்கும் அது சொன்னேன். அப்படி போனாலும் பரவாயில்ல, அதனுடைய ஆயுட்கால முடிவுக்குள்ள அனுப்பினா நல்லா இருக்கும். அதே மாதிரி அடுத்த 2 வருஷத்துக்கு அனுப்புனாங்க. அதனால முழு கவனத்தையும் இதிலே நாம் செலுத்துகிறோம். இன்னொரு தாய்க்கலன் பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த இன்னொன்று தவற விட்டது என்ன அப்படின்னா, தாய்க்கல் இறங்கும் பொழுது தாய்க்கலன் இதனுடைய பார்வையை பார்த்துருக்கிற மாதிரி அதுவும் பண்ணியிருக்கணும். அதுவும் சந்திரயானில் தவறு விட்டுட்டாங்க. 3ல நடந்துச்சு. அதாவது ஆர்பிட்டர் நிலவை சுற்றி வரும்பொழுது இது இறங்கக்கூடிய இடத்துக்கு மேலே சரியாக வரும்போது இது நடந்தால் கண்காணிக்க முடியும். அங்கிருந்து கட்டளைகள் உடனே பிறப்பிக்க முடியும். ஏதாவது தவறு பண்ண முடியும். இது 2ல நடக்கல. இது நடக்கல. இந்த மாதிரி நிறைய லேர்னிங்ஸ் ஏன்னா அது காய்க்காலம் இருந்து வச்சது காரணமே அதுதான். ஆனால் அந்த நேரத்தில் செய்ய போனது சரியாக போச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தா சந்திரயான் 2 வெற்றி அடைந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல. ஆனால் அது ஒரு பாலம் வரும், கண்டினியூ சக்ஸஸ்ங்கிறத தாண்டி ஒரு டவுன் போகும்போது 3க்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து உலகமே கொண்டாடுறதுக்கு காரணம் அந்த தோல்வி ஒன்றுன்றதால கண்டிப்பாக அந்த ஒரு இது சொல்லலாம். இதுவரைக்கும் அந்த தென்துருவ பகுதியில் மிகவும் சிக்கலான பகுதி. அந்த இடத்துல இதுவரைக்கும் பத்திரமாக இறங்கின ஒரே கலன் அப்படின்னா சந்திரயான் 3 தான். ஆமாம், நீங்கள் சொல்கிற வார்த்தை அழகாக இருக்குது. நாங்களாம் ஆர்பிட்டர்னு சொன்னோம். அது தாய்க்கலம்ங்கிறது எவ்வளோ கேட்க அழகாக இருக்குல்ல, தாய்க்கலம் இறங்கக்கூடிய இதெல்லாம்னு சொல்லி. நல்லது. ஓகே. ஸோ சந்திரயான் 1, 2 இதெல்லாம் தாண்டி மங்கள்யான் மிஷனில் அதிகமாக பேசப்படலை. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம் இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ உடைய ஒரு பெஸ்ட்டான ஒரு இதுனா மங்கள்யானை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாசா கூட ரொம்ப ஃபியூல் யூஸ் பண்ணி இது பண்ணாங்க. நம்ம கிராவிடேஷனல் புல்லு நிறையா எடுத்து ஒரு சரியான நேரத்தில் லான்ச் பண்ணோன்னு. அந்த மங்கள்யானில் உங்களோட ரோல் என்ன? அது ஒரு பெரிய சக்ஸஸாக என்ன பார்க்குறீங்க? உங்களோட லேர்னிங் என்ன அதில்? இல்லை, அதில் முக்கியமாக பார்க்குறதுன்னா நம்ம அதில் சொன்ன மாதிரி சந்திரயான் 1 வெற்றிக்கு பிறகு சந்திரயான் 2 எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து 2011ஆவது ஆண்டு வாக்கில் வந்து நம்மோட கிட்டத்தட்ட ஒரு தயார் நிலைக்கு வந்துட்டோம். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம கூட இது பண்ணக்கூடிய ரஷ்யன் அவங்க கிட்டேருந்து தான் நம்ம லேண்டரும் ரோவரும் எடுத்து பண்ணுற மாதிரி திட்டம் இருந்துச்சு. அவங்க வந்து அதில் மாற்றம் கொடுத்தாங்க. அவங்க சைனாவும் அவங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி போன ஒரு கலன் வந்து தோல்வி அடைஞ்சனால அவங்களுடைய பகுதியை மாற்றம்னாங்க. அந்த மாற்றம் வரும்பொழுது அது வரைக்கும் நாம் செஞ்ச இந்த கலன் வந்து அந்த மாற்றத்துக்கு அடாப்ட் ஆகாது. அப்போ இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். அந்த சமயத்தில் தான் 2011 சமயத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து 2013 நம்ம அனுப்பணும்னா கிட்டத்தட்ட ஒரு 20-26 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் செவ்வாய் கிரகத்திற்கு குறைந்த எரிபொருளோட போக முடியும். அந்த வாய்ப்பு எப்பயாவது அமையும். ரொம்ப இப்போ இதை இணைச்சு இப்போ நான் ரஷ்யாக்காரன் கூட இதை போக முடியாது. இன்னொன்று நம்ம செய்யணும்னா 4-5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இந்த கலனை என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். இப்போ இந்த கலனை கொஞ்சம் மாற்றி அமைச்சு நம்ம செவ்வாய்க்கு போனால் என்ன அப்படிங்கிறத எடுத்து கொடுப்போம். அதை வந்து எவ்வளோ நேரம் எவ்வளோ கால அவகாசம் இருக்குது? அங்கேருந்து 18 மாதங்களில் போகணும். ஓகே, 18 மாதங்களில் போகணும். இந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் 18 மாதங்கள். ஆமாம், அதுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே நம்ம தயார் சொல்கிறீங்களா? கம்மியாக? அது ரொம்ப 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 கம்மி. ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட அதே சமயத்தில் நான் சொன்ன முடியா அந்த அந்த தருணத்தை எடுத்துகிட்டு மகன் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் அனுப்புவாங்க. அந்த செயற்கைக்கோள் 2011 தயார் நிலையில் இருக்குது. தயார் நிலையில் பரிசோதனைகள் மட்டும் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம தயாரிக்கணும்னு சொல்கிறோம். தயாரிக்கணும்னா சந்திரயான் 2 நிலவுக்கு போனதை மாற்றி அமைச்சு நம்ம செவ்வாய்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால். ஏன்னா இதுக்கு முன்ன வந்து பண்ணவங்க யாருமே முதல் முயற்சி ஜெயிச்சதில்லை. அமெரிக்கா வந்து அதனுடைய 5ஆம் முயற்சியில் ஜெயிச்சிருக்குது. ரஷ்யா அதனுடைய 9ஆவது முயற்சியில் ஜெயிச்சிருக்கு. சைனாவோ ஜப்பானோ ஜெயிச்சிருக்கல. இப்போ வந்து நம்ம நிலவுக்கு போகிற ஒரு கலனை கொஞ்சம் மாற்றி அமைச்சு செவ்வாய்க்கு போகிறோன்னு சொல்கிறோம். அதுவும் 18 மாதங்களில் தயார் பண்ணணும். அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி சார். சமீபத்தில் ஒரு நியூஸ் கார்டு ஓடிட்டு இருந்தது கடைசி ஒரு வாரத்தில்.
இஸ்ரோவிலிருந்து இந்த ககன்யான் மிஷன் உட்பட நிறைய மிஷன்களில் இருந்த நிறைய விஞ்ஞானிகள், 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க இஸ்ரோவில் அப்படின்னுட்டு. என்ன பிரச்சனை, என்ன தான் நடக்குது, எதனால் இந்த நிற்கும், இதை பற்றி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? இல்லை, இது வந்து நான் வந்து ஒரு புதிதான இதான பார்க்கல. ஏன்னா கிட்டத்தட்ட 1900 அந்த ஆரம்ப கட்டங்களில் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இஸ்ரோவுக்கு வந்துச்சு. ஐடி தொழில் ரொம்ப பெருசாக வருது. அப்போ வந்து ரெண்டு ஒன்று வந்து நம்ம நிறைய அறிவியலாளர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ தான் நம்ம வந்து பரிசோதனை தாண்டி புதிதாக கலன்களை செய்யலாம். அது வந்து தொழில்நுட்ப பல தொலைத்தொடர்புக்காக இருக்கலாம், தொலை உணர்வுக்காக இருக்கலாம், நேவிகேஷன், இந்த மாதிரி பல செயற்கைகள் செய்ய வேண்டிய அவசியத்தை அரசும் உணர்ந்து நம்மளால் செய்ய முடியும்னு தெரிஞ்சு நிறைய திட்டங்களுக்கான அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ நிறைய பேர் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ எடுக்கும் பொழுது நல்ல கல்லூரிகள் இருந்து திறமையான மாணவர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது, இருக்கிறவங்களுக்கும் வெளியே போகாமல் பார்த்துக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அந்த நிறைய பேர் எடுக்கணும்னு சூழ்நிலையில் இங்கேருந்து வெளியே போக ஆரம்பித்தாங்க. ஆனால் கணினித்துறைக்கு, அதுவும் பெங்களூர் மாதிரி இடங்களில் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் போக ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி புதிய திறமையானவர்கள் எடுப்பதற்கான இது எங்களுக்கு முடியாமல் போச்சு. அந்த ஒரு சூழ்நிலை அந்த ஒரு சூழ்நிலை அப்போ இருந்துச்சு. அப்போ பேசும்பொழுது தான் உண்மையில் நாம் நிலவுக்கு போகணும் அப்படிங்கிற திட்டம் உருவானதற்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று, அங்கே இருப்பவங்களை தக்க வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி புதிய திறமையானவர்கள் உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு இன்ஸ்பயர்டு மிஷன் வேணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக தான் இருந்துச்சு. இப்போ எனக்கே ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் பெங்களூரில் இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி நாம் விண்வெளி கழகத்தில் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கியது சந்திரயான் அப்படிங்கிற காரணம் தான். அப்போ தான் நினச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு ஒரு முறை அது மாதிரியான ஒரு திட்டங்கள் வச்சு நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு காரணம் மங்கள்யான் போனதுக்கு. இப்போ சந்திரயான் 2 அனுப்ப முடியலை. ஆனால் அதை மாற்றி அமைச்சு இப்போ அனுப்பும்போது 2008 நம்ம அனுப்பினோம். 2013 நம்ம நிலவுக்கு போகும்பொழுது கிட்டத்தட்ட அந்த ஒரு வருது. ஆக இது மாதிரியான ஒன்று இருந்துச்சுன்னா திறமைகளை உள்ள தக்க வச்சுக்கொள்ள முடியும், நிறைய பேர் உள்ள எழுதி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு இது அப்போ உருவாச்சு. அது ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி சந்திரயான் 13 பண்ண போகிறோம். 18 பார்த்திங்கன்னா சந்திரயான் 2, 3 வருது. இதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது நிறைய திறமையானவர்கள் நம்ம தக்க வைப்பதற்கான வாய்ப்பு உருவாச்சு ஒன்று. அப்புறம் இப்போ வந்து நிறைய மற்ற வாய்ப்புகள் இந்த விண்வெளித்துறையை தாண்டி விண்வெளித்துறைக்கே ஒரு வாய்ப்புகளும் வெளியே வருது. இந்திய விண்வெளித்துறைன்னா அரசு துறையை தாண்டி கூட பிரைவேட் ஏஜென்சிஸ் நிறைய அதுவும் வருது. அப்படி வரும் பொழுது இது இன்னொரு சவாலான, நான் வந்து 2000 ஆரம்பங்கள் என்ன பார்த்தோமோ கிட்டத்தட்ட அது ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கிறதா பார்க்குறேன். அதனால் இது வெளியே போகிறாங்க அப்படிங்கிறதா வாய்ப்புகள் ஒன்று அதிகமாக உருவாகுது. இன்னொன்று, இப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் உருவாகி இருக்குது விண்வெளித்துறைக்கு அப்படின்னு பார்க்குறேன் நான். அது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ வெளியே போகிறவங்க திரும்ப அதிக பேர் விண்வெளித்துறைக்கே தான் போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக பார்க்குறேன். ஏன்னா அது இது இன்னொரு வகையில் இந்திய விண்வெளித்துறைக்கு அரசு துறைக்கு ஒரு போட்டியாக அமையுது, ஒரு ஆரோக்கியமான போட்டி. அது மாதிரி இருக்குது. ஏன்னா நாசாவில் இதுதான் நடந்துச்சு. நாசா இருந்தது உலக அளவில், அமெரிக்க அளவில் உலக அளவிலேயே முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது நாசா கருதப்படும். எதுக்குமே நாசா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாசாவுக்கே இது மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு இல்லையா? எலான் மாஸ்க் வந்த பொழுது, அவர் போட்டியாக ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு இது வந்துச்சு. அதனால் வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி அங்கே உருவாகுது. அமெரிக்காவும் கூட நானும் விண்வெளியில் பெரியவன் அப்படிங்கிற ஒரு மிதப்புத்தன்மையை தாண்டி அவங்க வந்து சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு உருவாகுது. அந்த வகையில் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமான போட்டியாக நான் பார்க்குறேன். ஸோ 2 விஷயமா சொல்கிறீங்க. ஒன்று வந்து இது யாரும் வலுக்கட்டாயமாக அவங்களை அனுப்பல, அவங்களா விரும்பி. இதை விட எப்படி ஒரு கவர்மெண்ட் ஒரு பிரைவேட் செக்டர் இருக்கும்போது முன்னாடியும் கவர்மெண்ட் ஜாபுக்கு முக்கியம் கொடுத்தாங்க, இப்போ பிரைவேட் செக்டரில் சம்பளம் அதிகம் போகிற மாதிரி போகிறாங்க. அப்படி ஒன்று. ரெண்டாவது, இது ஒரு ஆரோக்கியமான பிரைவேட் ஏஜென்சிஸ் இந்தியாவிலையும் நிறைய உருவாக ஆரம்பிக்குது, அதனால் போகிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். இது மேபி செய்திகளில் கொஞ்சம் பூதாகரமாக திடீர்னு கொத்தா போகிறாங்கன்ற மாதிரி சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன். ப்ரைவேட் ஏஜென்சின்னு சொன்ன உடனே இப்போ நிறைய ப்ரைவேட் ஏஜென்சிஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய உருவாக ஆரம்பிக்கிறாங்க. விக்ரம் 1ன்றதெல்லாம் ஸ்கை ரூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி நாசாவை தாண்டி எப்படி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்தியாவில் இஸ்ரோவை தாண்டி வேற ஒரு விண்கலம் முதல்ல ஆர்பிட் பண்ண விட்டது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். இது எப்படி பார்க்குறீங்க? நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ப்ரைவேட் ஏஜென்சிஸ் உள்ளே வர்றது வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஆரோக்கியமான போட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதனுடைய CEO பவன்
அவர் 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 சொன்னது கூட, நான் ஐஐடியில் படித்ததை விட புரிஞ்சுக்கிட்டதை விட ஒரு ஒரு தொழில்நுட்பத்தை இஸ்ரோவில் வந்து தான் புரிஞ்சுட்டேன். இஸ்ரோவில் தான் அவர் வெளியே போகிறார், இஸ்ரோவில் வந்து தான் இருக்கிறாரு. அந்த பயிற்சி எனக்கு மிக மிக உதவுச்சு அப்படிங்கிற வகையில் எடுத்துகிட்டு போகிறார். இப்படி வெளியே வருவதுக்கு என்னன்னா, இஸ்ரோ மாதிரி ஒரு பெரிய ஒரு இது பல ஆயிரம் பேர்கள் பணி செய்யக்கூடிய இதில் வந்து சில காரியங்கள் நம்ம வேகமாக செய்ய முடியாது. ஆனால் சிறிய ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து அதான் சொல்லுவாங்க, எஜிலிட்டி அண்ட் ஸ்பீட் வில் பி பெட்டர். ஆமாம், முடிவுகள் டக்குன்னு எடுக்கப்படும். அது எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த கற்றுக்கொண்டு அங்கே போய் அந்த சிறிது ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இது செய்யணும் அப்படிங்கிறத முடிவெடுத்து அவங்க உடனுக்குடன் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே இந்த பெரிய ஒரு கலனை வந்து நாசால் இஸ்ரோ இடங்களில் வந்து ஒரு சின்ன தவறு நடந்துச்சுன்னா கூட அதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கான நேரம் அதிகமாக பெருசு இருக்குது. இதை வந்து வெளியில் அங்கே அது மாதிரி இல்லை. ஆனால் இது மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இப்போ உருவாகுது. இப்போ நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், நான் பிறந்த புதுசில் 4 வருஷத்துக்கு ஒரு செயற்கைக்கோள் அனுப்பணும்னா வெளியே வரும்போது 4 வாரத்துக்கு ஒரு செயற்கைக்கோள் அனுப்பணும். கூடிய சீக்கிரமாக தினம் செயற்கைக்கோள் அனுப்ப வேண்டிய ஒரு நிலத்தை நோக்கி இந்தியா போயிட்டுருக்கு. அது குலசேகரப்பட்டினம் வரும்பொழுது அது உலகிலேயே சிறந்த இடமா இருக்கும். அந்த இடத்திற்கு தேவையான ஒரு ஏவுகலன் தேவை அப்படின்னு பார்த்தோம். அதை எடுத்து தான் நம்ம எஸ்எல்வி கொண்டு வந்திருப்போம். அது எஸ்எல்வியும் கூட இப்போ வந்து இதில் கொடுத்து தனியார் துறையில் கொண்டு வர்றாங்க. எஸ்எல்வியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் 300-400 கிலோமீட்டர் இடையுள்ள செயற்கைக்கோள்களை அனுப்பக்கூடிய ஒரு வகையில் ஸ்கை ரூட் வருது. இது எல்லாம் போய் குலசேகரப்பட்டினத்துக்கு போகும் பொழுது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொருத்தரும் ரெடியாகுவாங்க. ஆக இன்னைக்கு ஸ்கை ரூட்டும் நாளைக்கு அக்னிகோடும் எஸ்எல்வி இதெல்லாம் வந்து நமக்கு இந்தியாவிலிருந்து தினம் ஒரு செயற்கைக்கோள் அனுப்ப வேண்டிய அவசியம் வரும் பொழுது அதற்கு அவங்க தயாராக இருப்பாங்க. ஆக இன்றைய காலகட்டங்களில் புது வகையான இதுக்கு வந்து தேவை இருக்குது. அதில் வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கணும். ஆரோக்கியமான போட்டி அப்படிங்கிறது வந்து உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா எந்த நாட்டிலையுமே இந்த அலைபேசிக்கான கட்டணம் அப்படிங்கிறது இல்லையா மிக குறைவாக இருக்கிறது இந்தியாவில். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு 6 ரூபா 10 ரூபா அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ வந்து இலவச கிட்டத்தட்ட அதுதான் வந்து 200 ரூபா 300 ரூபா காசு அப்பெல்லாம் அப்படி இருந்துச்சு. அதை தாண்டி இது மாதிரி வரி வந்துச்சு. இப்போ அந்த வகையில் இப்போ விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய செலவை வந்து நம்ம மிக அதிகமாக இந்த போட்டி வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிக அதிகமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகுது. இப்போ இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்களை தாண்டி எனக்கு தெரியும் இப்போ வெளிநாட்டில் இருக்க பல இளைஞர்கள் இந்தியாவை நோக்கி திரும்ப வர்றதற்காக வாய்ப்புகள் உருவாக்குது. அந்த வகையில் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மிக மிக ஆரோக்கியமான போட்டி. இதனால் பயனடைய போடுவது ஜனங்கள் தான். ஒரு காலத்தில் டிவி அப்படிங்கிறது இதாக தான் இருக்கும். விமான பயணம்ங்கிறது மிக அதிகமான காசாக இருந்துச்சு. அதை தாண்டி இந்த மாதிரி தொலைதூர இதுக்கெல்லாம் இப்படி பல துறைகளில் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு இதாக வந்திருக்கிறோம்னா அது தனியார் வரும்பொழுது அந்த போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டியை நம்ம உருவாக்க முடிஞ்சதுன்னா அது சிறப்பாக இருக்கும். மிக அதிகமானவர்களுக்கு வேலைவாய்ப்புகள், உயர்தர வேலைவாய்ப்புகள், அது முக்கியமானது தான். வேலைவாய்ப்புகளை தாண்டி உயர்தரமான வேலைவாய்ப்புகள், திறனுள்ள வேலைவாய்ப்புகள், பல பொறியாளர்கள், அதிகமான பொறியாளர்கள் உருவாக்கக்கூடியது இந்தியா. இந்தியாவிலேயே மிக அதிகமான பொறியாளர்கள் உருவாக்கக்கூடிய தமிழ்நாடு. நமக்கெல்லாம் வந்து இது மாதிரி வேலைவாய்ப்புகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குது. ஓகே, இப்போ நாசாலே நீங்கள் சொன்ன மாதிரி நாசா விட்டு வெளில போகிறாங்க அப்படின்னா திரும்ப நாசாவில் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இஸ்ரோவில் அந்த மாதிரி இல்லை. வெளில போனால் ஐ திங்க் நீங்கள் திரும்ப சேர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இங்கே ஆரோக்கியமாக பார்க்குறது என்னென்னா, இஸ்ரோலேருந்து வெளில போயிட்டு ஒரு தனியார் ஏஜென்சி உருவாக்கி அதை லான்ச் பண்ணுறது இஸ்ரோட பேரில் தான் இல்லையா? அந்த அளவுக்கு இணக்கமாகவும் ஆரோக்கியமாகவும் அதை இஸ்ரோவை என்கரேஜ் பண்ணுறாங்கங்கிறது நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஏஐயோடைய பங்கு என்ன உங்களோட துறைகளில்? இப்போ நீங்கள் இஸ்ரோ இருக்குது, இஸ்ரோவில் ஏஐ பயன்படுத்துகிறாங்களா, இல்லை நீங்கள் பர்சனலாக உங்களுடைய ஏஐ பயன்பாடு என்ன? ஏஐ பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது மனிதன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மனிதன் வந்து புதுசாக என்ன நினைக்கிறான், ஒன்றை பார்த்துட்டு இது பண்ணுற மாதிரி அதை வந்து செயற்கையாக சொல்கிறது சொல்கிறாங்க. இது வந்து பல அங்கங்களாக இது வந்து இப்போ இல்லை, கிட்டத்தட்ட என்ன பொறுத்தவரை 40-50 வருடங்களாக பல எப்படி மனிதனுடைய அறிவு எப்படி இதாக இருந்ததோ அதே மாதிரி அந்த பல உருவாகிருக்கு. அந்த வகையில் ஒன்று நடந்துருச்சுன்னா இதுக்கு நாம் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை தாண்டி ஒரு களத்தை கொடுக்கணும் அப்படின்னா செயற்கைக்கோள்களுக்கு கொடுக்கப்பட்டாகணும். ஏன்னா எல்லா சமயங்களிலும் அந்த செயற்கைக்கோள்கள் மனிதனுடைய உத்தரவு வச்சு நடக்கவில்லை. அங்கே நடக்கக்கூடிய சில அசம்பாவிதத்தை அது புரிஞ்சுக்கிட்டு அது வந்து ரியாக்ட் பண்ணணும். அது முக்கியமான காரணமாக இருக்குது.
அது மாதிரி மிஷன் மங்கல் மாதிரி இடங்களில் வந்து இங்கிருந்து அங்கே ஒன்று நடந்துச்சுன்னா அந்த செய்தி நமக்கு தெரியறதுக்கு 20 நிமிடம் ஆகும். இங்கிருந்து நம்ம கமாண்ட் கொடுத்தா 20 நிமிஷம் ஆகும். ஸோ 40 நிமிடம் இடைவெளியில் அது சுயமாக சிந்திக்கணும். சிந்திக்கணும் அவசியம் இருக்குது. இது சில சமயங்களில் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அந்த சைடில் போகும்போது இங்கிருந்து நமக்கு சிக்னல் கிடைக்கவே ஸோ அது வந்து அது தனியாக செஞ்சாகணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதற்கான செறிவூட்டப்பட வேணும். ஆக செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து விண்வெளித்துறையில் பலகாலமாக பல அங்கங்களாக இருந்தது தான், இல்லைன்னு இல்லை, பல அங்கங்களாக இருந்தது தான். இப்போ சந்திரயான் 2, 3 போய் இறங்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல எப்படி போகணும், அந்த இடத்துல போகும்போது என்ன எதிர்பார்க்கலைன்னா என்ன இது ரியாக்ட் பண்ணணும், இது எல்லாம் வந்து இது பண்ணுறோம். ஆனால் வந்து இது வந்து பல அங்கங்களாக இருக்கும். ரூல் பேஸ்டாக இருக்கலாம், அடாப்டிவ் அப்படிம்பாங்க, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிற மாதிரி இருக்கலாம். அந்த வகையில் இப்போ அதிகமாக இருக்குது. இதை தாண்டி இப்போ பல ஆயிரம் செயற்கைக்கோள்கள் வந்துருச்சு. பல ஆயிரம் செயற்கைக்கோள்கள் இருக்கும் பொழுது அது எல்லாத்தையுமே பூமியிலிருந்து நாம் கண்காணித்து செய்வது முடியாத காரியம். ஏன்னா இப்போ வந்து இவை வந்து அநேகமாக சென்னை பெங்களூர் ரோடுகளில் வந்துடலாம் ஸ்மார்ட் கார்ஸ் அப்படிங்கிறது இல்லையா, அது ஒருத்தருக்கு மோதாமல் பாருங்க. அதே மாதிரியான சூழ்நிலை அங்கே உருவாகுதுங்க. என்ன அங்கே வந்து விண்வெளியில் அது மாதிரி ஒன்று மோதல் உருவாச்சுன்னா அந்த மோதல் வந்து மிகப்பெரிய விளைவுகள் உருவாக்கிடும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா அது வந்து ஒரு செயற்கைக்கோள் பக்கம் வருதுன்னா அது உடனே அது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அது சேட்டலைட் டிராஃபிக்ங்கிறது அதிகமாகிடுச்சு. இப்போ அதனாலையும் தேவைப்படுது. அதனால் விண்வெளித்துறையில் வந்து செயற்கை நுண்ணறிவு என்பது மிக மிக முக்கியமானது. பல காலமாக இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் அது பல படிகள் எடுத்துகிட்டு போகுது. சார், நீங்கள் உங்கள் ஒரு சயின்டிஸ்டாக உங்கள் வாழ்நாளில் எனக்கு இது உண்மை தெரிஞ்சிடணும், என் வாழ்நாளில் இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை நான் ஒரு மிஷன் செஞ்சால் இங்கே தான் அனுப்புவேன், சோலார் சிஸ்டத்தில் ஒரு இடமோ இல்லை இன்டர்ஸ்டெல்லர் ஏதோ நான் அவனுக்கு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோன்னா உங்களுடைய ஆர்வம் எதில்? இல்லை, தூரங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய பூமி இப்படியே இருக்குமா, இது எப்படியா போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் சமீப காலமாக பலருக்கும் உருவாகியிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இந்த வீனஸ் ஒரு காலத்தில் பூமியை மாதிரி இருந்திருக்கலாமோ, மார்ஸ் கூட சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் மார்ஸ், இன்னொரு பக்கம் வீனஸ், ரெண்டு பக்கம். ஏன்னா இது வந்து மார்ஸும் அப்படி போயிட்டுருக்கு. அதனுடைய நீர்லாம் ஒரு காலத்தில் இருந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா நமக்கு முன்னாடியே வந்து அதனுடைய வேகங்கள் அதிகமாகுவதும் இது சரி கூட இப்போ கூட பார்த்துருக்குறோம். இந்த 2 கிரகங்கள் பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னா சூரியனை விட்டு தள்ளி இருப்பது ஒரு செவ்வாயும், இன்னொரு பக்கம் வீனஸ் இருக்குது. இது 2ஐயும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம வந்து கற்றுக்க முடியுமா? இப்படி சொன்னோம் இல்லையா, சந்திரயான் 2 விழுந்ததை வச்சு நம்ம சந்திரயான் 3 சரியாக செஞ்சோம். அதே மாதிரி இப்போ செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டோம், அது அதனுடைய பணிகள் போயிட்டுருக்கும். அதை அடுத்து மெர்க்குரி. இது 2ஐயும் நான் சரியாக புரிஞ்சிட்டோம்னா இது 2க்கு இடையில சிக்காமல் 2 நடுவில் இருக்கக்கூடிய இந்த பூமி இன்னும் சரியாக போவதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியுமா? அதற்கு நாம் ஏன் போச்சுன்னு தெரியும் பொழுது அது மாதிரியான நிலைமை நம்ம வராமல் பார்ப்பதற்கு. ஓகே, சூரியனுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வீனஸ், தள்ளி இருக்கக்கூடிய மார்ஸ், இது ரெண்டுத்தையும் பார்த்து நம்ம புரிஞ்சுட்டா நடுவில் பூமியை பாதுகாத்துக்க இதுல இருந்து லெசன்ஸை லேர்ன் பண்ணிக்கணும்ன்றதுல உங்களுக்கு மிஷன்ஸ் ஆர்வம். மகிழ்ச்சி. நிறைய நம்ம இந்த விஞ்ஞானம் சார்ந்த கேள்விகள் பார்த்துட்டோம். அடுத்து முக்கியமான உங்களோட பொறுப்பு இப்போ என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோடைய இந்த பாடத்திட்ட கல்வியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களை அந்த கரிக்குலம் டிசைனராக உங்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கரிக்குலம் டிசைன் கமிட்டி அப்படிங்கிறதுல இப்போ அதிகமாக பேசப்படுறது மயில்சாமி சார் உள்ளே வந்துட்டாரு, நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அப்படின்னு. பட் உண்மை என்னன்னா, நீங்கள் ரொம்ப வருஷமாக அதில் இருக்கிறீங்க இல்லையா? எவ்வளோ வருஷமாக இருக்கிறீங்க? இதுவரை நீங்கள் பார்த்த பணி என்ன? இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன சார்? இல்லை, இது வந்து பல வருடங்களுக்கு முன்பாக சமச்சீர் கல்வி அப்படின்னு கொண்டு வருவோம். ஆமாம், சமச்சீர் கல்வின்னு கொண்டு வரும்பொழுது 2009 10 வாக்கு 8-9 கிட்டே வந்து. அப்போலேருந்து நீங்கள் அதில் இருக்கீங்க. ஆமாம். அப்போ வந்து ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணன் அவர் பாடத்திட்ட கல்வியில் முன்னாடி இருந்தவர். அவருக்கு அறிவியல் குழுவில் நான் இருக்கிற மாதிரி வருகிறார். அப்போ அதை எடுத்து நம்ம வந்து மெட்ரிகுலேஷனுக்கும் நம்முடைய ஸ்டேட் சிலபஸ் இருக்கு இல்லையா, 2ஐயும் இது கொண்டு வந்து சமச்சீர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகணும் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற வகையில் நம்ம புத்தகங்கள் உருவாக்கும். அது அப்போ இருந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அந்த குழு அதே மாதிரி இருந்துகிட்ருக்கு. அதுக்கும் பிறகும் கூட நம்ம நடந்திருக்குது. இப்போ வந்து ஆனால் கொஞ்சம் மாறுதலாக என்ன பண்ணணும்னா, சமீப காலங்களாக முதல்ல கிட்டத்தட்ட 8-10 வருடங்களுக்கு ஒரு முறை தான் புத்தகங்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ நம்ம வந்திருக்கிற சமயத்தில்
நிறைய மாற்றங்கள் இப்போ நடந்திருக்கு. போன பாடத்திட்டத்தில் நடந்ததையும் இப்போ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதுவும் அரசு பள்ளியை நோக்கி நிறைய ஒரு பக்கம் கவனம் இருக்குது. ரெண்டாவது அதையும் தாண்டி அரசு சாராத பள்ளிகள் எப்படி இருந்தாலும் கூட இப்போ வந்து வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், உலகளவில் வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து எப்படி பாடத்திட்டங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஏஐ அதெல்லாம் முதல்ல அதை பற்றி பேசப்படவே இல்லை. நம்ம விண்வெளியை பற்றி கொண்டு வந்திருப்போம், ஆனால் இந்த ஏஐ பற்றி நம்ம அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இப்போ அது இல்லாமல் வருடம் வந்து புதுப்பிக்க போகிறீங்க. 8 வருடம் 7 வருடம் அப்படிலாம் கிடையாது. கிட்ட அதிகபட்சமாக 3 வருடங்கள் மேலே தாழ முடியாது. வருஷம் பரிசீலிக்கப்படணும் அப்படிங்கிற வகையில் கொண்டு போகிறோம். ஆனால் இதில் முக்கியமாக என்னென்னா, ஏன்னா வருஷம் படப்புத்தகங்கள் புதிதாக அச்சடிக்கப்படும் பொழுது அதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக அது முன்னத்த வருஷம் எப்படி போயிருக்கு, இப்போ வந்து புதுசாக ஏதாவது வந்திருக்கா, அதை சேர்க்கணுமா, அல்லது முன்ன வருடம் கொடுத்த பாடப்புத்தகங்கள் ஏதாவது திருத்தப்படணுமா, அதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். ரெண்டையும் சேர்த்து புத்தகங்கள் வருவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்குறோம். அந்த வகையில் இந்த குழு என்னை பொறுத்தளவுக்கு இன்னும் காலங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மாணவர்களுடனே இவர்களும் பயணிக்க வேண்டிய அவசியம் அது உருவாகி இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ திருப்ப என்ன கொண்டு வரணும்னா, நிறைய குழந்தைகளுக்கும் மாணவர்களாக வரக்கூடிய குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்குமாக இந்த புத்தகங்கள் உருவாக்கப்படணும் அப்படிங்கிற வகையில் உருவாக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் 3 வருஷங்களிலே குழந்தைகளுக்கு எண்ணும் எழுத்தும் போகணும். இதை வந்து கோவிட் சமயத்திலேயே இது மாதிரி பரிட்சாத்தமாக பண்ணணும். ஏன்னா அந்த 2 வருஷம் 3 வருஷம் குழந்தைகள் படிக்கணும் போகலை. இருந்தாலும் 1ஆம் கிளாஸ் படிக்காமே 3ஆம் கிளாஸ் வந்துடுறான் இல்லையா. 3ஆம் கிளாஸ் படிக்காமல் 5ஆம் கிளாஸ் போயிருக்கிறான். அப்போ இடையில சிலது இல்லாமல் போயிருக்குது. அவங்கள நிவர்த்தி செய்வதற்காக ஒரு மாதிரி எண்ணும் எழுத்தும் அது படிக்க தெரியணும், அதே மாதிரி எழுத தெரியணும். அதை தாண்டி அடிப்படை கணிதம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கணும். இது 2 இருந்தால் தான் கல்வியை மேலே கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஆரம்பித்தோம். இப்போ அதை வந்து நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருக்கோம். குழந்தைகள் வந்து மொழி படிக்கிறதும் மொழியுடன் எப்படி கற்றுக்கொள்வது அப்படி தெரிஞ்சுக்கொள்வது. மொழி அப்படிங்கிறது மொழி மட்டும் இல்லை, அது தமிழ் ஆங்கிலம் 2யுமே சிறப்பாக படிக்கணும். படிக்கும் பொழுது எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கிறத குழந்தையை கொண்டு வரணும். கற்றலை ஒரு இயல்பானதாக மாற்றணும். குழந்தைகளுக்கு கற்றல் அப்படிங்கிறது மனப்பாடம் இல்லாமல் இயல்பானதாக மாற்றணும். அதை தாண்டி அந்த குழந்தைகள் மனதில் ஒரு கேள்விக்கு பதில் தேடுறதை தாண்டி புத்தகத்திலிருந்து கேள்வி அவங்க உருவாக்குற மாதிரி கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு நடைமுறை வாழ்க்கையில் அவங்க வந்து ஏதோ ஒன்று கேள்வி கேட்டு அதுக்கான பதில் அவங்களே தேடி வாழ்க்கையில் போவதற்கான வாய்ப்பு உருவாகுது. ஏன்னா என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் இந்த 11 வருட படிப்பு முடித்தாலும் அதுக்கு பிறகு 4-5 வருடம் பட்டப்படிப்பு படித்தாலும் அதை தாண்டி அவன் பணிக்கு போகும் பொழுது இன்னும் அங்கே படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா தினம் மாறுதல் உருவாகிட்டு இருக்குது. அதுக்காக அவன் தயாராகனா படிச்சுட்டே இருக்கணும். ஆக இந்த பள்ளி படிப்பு அப்படிங்கிறது எப்படி கற்றுக்கொள்வது, என்ன கற்றுக்கொள்கிறத தாண்டி எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கிறத நோக்கி போகிறோம். அது ஒன்று சில குழந்தைகள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சில குழந்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சில குழந்தைகள் செய்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுக்குறோம். ஏன்னா ஒன்று வந்து பார்த்து தெரிஞ்சு கொண்ட குழந்தைகளாக இருக்கலாம், கேட்டு தெரிதலாக இருக்கலாம், இழந்து செய்திகளாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாம் கொண்டு கொடுத்தோம்னா, ஏன்னா சில கல்விகள் பார்த்தாலே சரியாக புரிஞ்சிக்க முடியும், சில கேள்விகள் பார்த்தா புரியாது, கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். சில முறைகள் செஞ்சு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது எல்லாமே குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல்ல எழுதுவதிலிருந்து ஆரம்பிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா புது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படி அப்படிங்கிறத எழுத ஆங்கிறத சொல்லுது, காதால் கேட்குது. அது முடிஞ்சு போகும் பொழுது ஒரு அணில் அப்படிங்கிற ஒரு இதில் முடியுது. ஆக அந்த எழுத்துக்கான இதை புரிஞ்சுக்குது. எழுதுது, அப்படியே எழுதிட்டே கொண்டு போகுது, அப்படியே ஆமையில் முடியுது. இப்படியே கொண்டு வரோம். ஆக கற்றலை ஒரு இன்பமாக உருவாக்க முயற்சி பண்ணுறோம். இந்த புத்தகம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் மாணவர்களுக்கு தனியாக ஆசிரியர்களுக்கு தனியான கையேடு இருந்துச்சு. ஆனால் அப்படி இல்லாமல் 2யும் ஒன்றாக இணைக்கிறோம். அது இதை வச்சுட்டு போகும் பொழுது அன்னைக்கு சாயந்தரம் பெற்றோர்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் வகுப்பில் நடந்திருக்குது அப்படின்னு பார்க்க 3 பேருக்கும் புரியும். இப்படி பார்க்கும் பொழுது இந்த குழந்தை தன்னுடன் சேர்ந்து ஆசிரியரும் படிக்கிறார், தன்னுடன் சேர்ந்து அம்மா அப்பாவும் படிக்குங்கிற பொழுது அதில் பெரிய மாற்றம் வரும். ஏன்னா எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. என்னுடைய அப்பா அப்படி தான் பண்ணார். அவர் ஆசிரியரமாக இருப்பார், வீட்லேயும் சொல்லி தருவார். எனக்கு மட்டுமில்லை, என்னுடைய சகோதரிகளுக்கும் இந்த மாற்றம் தான் சரியாக வந்துச்சு. அதில் வந்து கற்றல் அப்படிங்கிற பொழுது செய்து பார்க்கிறோம், கேட்டு பார்க்கிறோம், பார்த்து பார்க்கிறோம், நம்முடன் மற்றவர்களும் அதை செய்கிறாங்க அப்படிங்கிறது கற்றலை இனிமையாக்கும் பார்க்குறோம். இந்த ஒரு விதை விதைச்சிட்டோம்னா இந்த விதை விருட்சமாக வரும் பொழுது தமிழக குழந்தைகள்
அவங்க எந்த படிச்சிலும் சரியாக போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. மக்கள் நிறைய கேள்வி கேட்டது என்னென்னா, இப்போ பாடத்திட்ட கல்வி வந்து பயங்கரமாக மாறுது. இப்போ வந்து அவங்க கேட்டதெல்லாம் என்னென்னா, இதில் வந்து இப்போ ரோபோட்டிக்ஸ் வந்துருமா, ஏஐ உள்ள வந்துருமா எல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அவங்க என்ன படிக்கணுங்கிறத தாண்டி எப்படி படிக்கணுங்கிற அந்த மெத்தடு, பழமொழி சொல்லுவாங்களே, மீனை சமைச்சு கொடுக்கறத விட கற்றுக் கொடுக்குற மாதிரி, அதை நீங்கள் சொல்லிட்டாலே அவங்க எதை வேணாலும் கற்றுக்குவாங்க, கிரகிச்சுக்க முடியும் அவங்களால. இதில் கண்டிப்பாக கணினியும் வரும். இது வரைக்கும் இல்லைனாங்க, கணினியும் வரும். ஏன்னா கணினி அறிவியலும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன எழுதுறது மாதிரி கணினியும் தேர்வு அப்படி வரும், அதுல ஏஐயும் வரும். ஆனா இது எல்லாத்தையும் அடிப்படை வரும். அதுலயும் கூட எப்படி அவங்க கத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கொடுக்க போறோம். அதுதான் முக்கியம். அதுதான் ஃபோக்கஸ் வந்து எப்படி கத்துக்கணுங்கிற மெத்தடை சொல்லிட்டோம்னா அது எல்லாத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். இன்னொன்று முக்கியமா நீங்க சொன்னபடி நீங்க ஏற்கனவே இதில் இருந்திருக்கீங்க, அறிவியல் துறைக்கு மட்டும் இருந்த நீங்க இப்போ முழுசாக வந்து இதில் பொறுப்பேற்றிருக்கீங்க. நிறைய ஆர்வம் மக்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் பொதுவாக சொல்லப்படுறது என்னன்னா, இங்கே வந்து எஜுகேஷன் சிலபஸ் இதெல்லாமே ஒரு குறை சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பொதுவாக சொல்கிறாங்க. என்ன மாற்றம்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு தமிழக அளவில் வந்து கல்விங்கிறது சரியாக தான் இருந்துருக்கு. இது வரைக்கும் சரியாது, காலத்திற்கேற்ப இருந்திருக்குது. ஆனால் காலத்திற்கேற்ப அதை உயர்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதையும் புரிஞ்சுக்கணும். அதை நோக்கி தான் நம்ம பாடத்திட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இது வரைக்கும் சரியாக வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் சரியாக வந்தது அப்படிங்கிற மிதப்பு வந்து அது மட்டுமே நமக்கு சரியாக போகாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும். மாற்றங்கள் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா நேற்றைய குழந்தை இன்றைக்கி மாதிரி இல்லை. நேற்றைய குழந்தைக்கு இல்லாத பல கவர்ச்சிகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதை தாண்டி குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னா அதற்கான குறிக்கோளோடு அவங்க படிக்கணும் அப்படின்னா இதை நோக்கி அவங்களுக்கு வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இட்லி நேற்றுக்கு இருந்துச்சு, ஆனால் இட்லியை தாண்டி இன்றைக்கி பிஸாவும் இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா? அதை தாண்டி இது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இட்லியும் கொஞ்சம் விதங்களை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நோக்கி தான் சொல்கிறோம். அது மாதிரி சொல்கிறோம். அது மாதிரி பாடப்புத்தகங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு போகணும். இது வந்து மாணவர்கள் நோக்கி மட்டுமில்லை, ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அவர்களை நோக்கியும் இந்த மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மேபி அடுத்த வருடத்தில் இதோட எதிர்பார்க்கலாம் இல்லையா மாற்றங்களை? கண்டிப்பாக. ஓகே, ஃபைன் சார். இப்போ நம்ம உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு இஸ்ரோவில் இருந்த ஒரு ஆய்வாளர் அப்படியும் இப்போ வந்து பாடத்திட்ட கல்வி தெரியும், இதை தாண்டி நீங்கள் வேறு என்னென்ன ப்ரொஃபஷன் பண்ணுறீங்க? மயில்சாமி என்ன இப்போ இஸ்ரோவில் இல்லை நீங்கள், ஸோ வேறு என்னென்ன வேலைகளை நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன். அதான் ஒன்று வந்து விண்வெளித்துறை அப்படிங்கிற தனியார் துறைக்கு போகும் பொழுது அதில் வந்து சிலதை நம்ம செய்ய முடியும். தனியார் துறை அந்த இளைஞர்கள் வந்து அவங்களுடைய முன்னெடுப்பை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வழிகாட்டியா மென்டராக இருக்க முடியுமா அப்படிங்கிற பொழுது அதை ஓரளவுக்கு நம்ம செய்யணும். இதை தாண்டி இது வந்து மல்டி டிசிப்ளினரி அப்படிம்பாங்க. விண்வெளித்துறை அப்படிங்கிறது வந்து பல துறைகள் சேர்ந்தது. அதனால பல அங்கங்கள் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக இன்றைய காலத்துக்கு தேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய செயற்கைக்கோள்கள் எல்லாம் அனுப்புறதை தாண்டி இங்கே நிறைய செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்குது. ஒன்று வந்து இப்போ வந்து எரிபொருள் இப்போ பல இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அதை பேசும் பொழுது அதில் வந்து தீயை உருவாக்குறது தான் முக்கியமான. தீ அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படிம்பாங்க. தீ ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் இந்த தீயை உருவாக்குவதில் நாம் செய்த தவறு தான் பூமி இந்த அளவு கொண்டு வந்திருக்குது இல்லையா? அதுக்கு மாற்று கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற போகும் பொழுது பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நம்ம உருவாக்க முடியும். அதை வந்து சிக்கனமாக இது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கான போராட்டம் நடந்ததாக இது இருந்துதான் இருக்குது. ஆனால் பல வருடங்களாக நிலவில் கண்டுபிடிக்கப்படாத நீரை கண்டுபிடிச்சவங்க நம்ம. அதனால் அதே நீரிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் திரும்ப நான் சேர்க்கும் பொழுது உண்டாகக்கூடிய அந்த தீயில கரியமூலமே கிடையாது, கார்பன் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி உருவாக்க முடியும். இதை வந்து இது வரைக்கும் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத தாண்டி செஞ்சுருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஃபவுண்ட்ரியை நம்ம வந்து எந்த ஒரு மற்ற பொருள் இல்லை, எல்பிஜி இல்லாமல், எரிவாயு இல்லாமல் இருக்கக்கூடிய கலனை உருவாக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்கிறோம். இது வந்து அடுத்த பெரிய திட்டமாக கொண்டு போகும் பொழுது இந்திய அளவில் அதிகமாக சமையல் அறையை தாண்டி அதிகமாக மிக மிக அதிகமாக இரும்பு தொழிற்சாலைகளில் கரி உபயோகப்படுத்துகிறோம். இரும்பு தொழிற்சாலைகளில் நிறைய எரிவாயு உபயோகப்படுத்துகிறோம். இது வந்து ஒன்று இறக்குமதி ஆகுது, இன்னொன்று வந்து சீதோஷ நிலையை கெடுப்பது. இதற்கான மாற்று சூழ்நிலை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நாம் கொண்டு வரோம். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் இல்லாட்டியும் கூட பெரிய உணவகங்களுக்கு கமர்ஷியல் கிச்சன் அப்படிம்பாங்க, அவங்களுக்கு வந்து நாம் கொடுக்க முடியும் அப்படின்னு எரிவாயு கொடுக்க முடியும். இதை தாண்டி பல இடங்கள், அதாவது இப்போ வந்து
ட்ரோன் அப்படிங்கிறது வந்து ஆளில்லா விமானம் அப்படிங்கிறது வந்து பல கட்டங்கள் விவசாயம் முதல் அதாவது ஒரு இடத்த சொல்லியிருப்பேன், ஏர்முனை முதல் போர்முனை வரை அது வந்து உபயோகமாகுது. இப்போ சிந்தூர் அப்படின்னா அது நடக்குது. இப்போ ஈரான் ஈராக் வார் நடக்குது. நாளைக்கு போர் வரும் பொழுது இவைதான் முன்னிலையில் இருக்கும். அது ஒரு காலத்தில் வந்து விமானப்படை இருந்துச்சு, கப்பல் படை இருந்துச்சு, தரைப்படை இருந்துச்சு, இப்போ ட்ரோன் படையும் வருது. அது எல்லாத்துக்குமே மூன்று களங்களுக்குமே கேட்குறாங்க. அதை உருவாக்க நிறைய வாய்ப்புகள் உருவாக்குறோம். அதே மாதிரி வேளாண் துறைகளையும் கூட இப்போ ஆள் இல்லாத பல துறைகள் வந்து இருக்கு. இப்போ அதுக்கு வந்து நாம் கொண்டு வர முடியும். இதில் நிறைய வாய்ப்புகள் உருவாகுது. அதில் வந்து நம்ம வந்து தமிழகத்தில் சிறப்பாக கொண்டு வரக்கான வாய்ப்புகள் உருவாக்கணும். இதை தாண்டி இந்த ட்ரோன் ஆன்டி ட்ரோன் அப்படிம்பாங்க. ஓகே, அதுலேயும் சில இளைஞர்கள் முன்னெடுத்து எடுத்துருப்பாங்க. ஆன்டி ட்ரோனுங்கிறது எதிரியோட ட்ரோன் ஏதாவது தகர்க்கும் அந்த மாதிரி. இப்போ ட்ரோன் வருது. இப்போ பிரதம மந்திரியினுடைய வீட்டை சுற்றிய பார்லிமெண்ட் சுற்றியும் கூட இப்போ அமைக்கப்பட்டிருக்குது. அதற்கான ஆன்டி ட்ரோனுக்கான இது வந்து போனது சென்னையில் தான் போயிருக்கு. ஓகே, எந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கும் நடந்துராத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய சத்தம். இப்போ சிந்தூர்லேருந்து வந்து துருக்கியில் பல ட்ரோன்கள் வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்புனாங்க. அது எல்லாத்தையும் வந்து நம்ம பத்திரமா பிடிச்சோம் அப்படின்னா அது வரும்போதே செயலுக்கு முடிஞ்சதுன்னா அதை நம்ம பத்திரமா எடுத்துக்க முடியும். எதை எடுத்து அதில் இருக்கிற தொழில்நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ பலதும் நடக்குது. இப்போ இந்த வகையில் ஏர்முனை முதல் போர்முனை வரை பல அறிவியல் தொழில்நுட்பங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம வாழை கழிவு இருக்குது. வாழை கழிவுலேருந்து நிறைய நம்ம செய்ய முடியும். வாழை மரம் இருக்குது. அந்த வாழை மரத்தில் வாழை பழத்தை எடுத்தா பிறகு அந்த வாழை மரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து வாழைப்பழ அந்த தாரில் எவ்வளவு ஒரு விவசாயிக்கு போகுதோ அதை விட 30 மடங்கு அதிகமான இதையை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு பெரிய தொழிற்சாலையாக உருவாக்கி அது தமிழ்நாட்டில் உருவாக்க முடியல. அது இப்போ மகாராஷ்டிரா ஒரு 50 ஏக்கரில் பசாவல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் அந்த மாவட்டத்தில் வந்து ஒரு 50,000 ஏக்கரில் இது பயிராகுது. அதுக்கு நடுவில் இந்த தொழிற்சாலை உருவாகிருக்குது. கரும்பு எப்படி கொண்டு வர்றோமோ அதே மாதிரி வாழை சாகுபடி பண்ணாம பிறகு இந்த வாழைத்தார்கள் இங்கே வருது. அதை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இது மாதிரி நிறைய நடக்குது. இது எல்லாம் தாண்டி அநேகம் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் மகாபலிபுரம் கடற்கரையிலிருந்து ஒரு ஏவுகலன், அதாவது மாணவர்கள் செஞ்ச ஒரு ஏவுகலன் ஹைபிரிட் ஏவுகலன் அப்படிம்பாங்க. இது வந்து திடப்பொருள் திரவப்பொருள் இது இல்லாமல் ரெண்டையும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். இது ரெண்டினுடைய பலனும் அதில் இருக்கும். சிக்கனமாக செய்ய முடியும். அதை வந்து நாம் செஞ்சு மாணவர்களாலும் கூட ஒரு ஏவுகணை செயற்கைக்கோள் மட்டுமில்லை, ஏவுகணை செஞ்சு அதை அனுப்ப முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதை வந்து இந்திய பாதுகாப்புத்துறையும் இந்த தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து திடப்பொருளை செய்கிறது வந்து உடனே அனுப்ப முடியும். சாலிட் ராக்கெட் அப்படிங்கிறத இப்போ ஒரு இடத்துல வச்சுட்டு எடுத்து உடனே அனுப்ப முடியும். ஆனால் திரவ எரிபொருளில் இருக்கிறது வந்து அது மாதிரி பண்ண முடியாது. போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம ரீஃபயர் பண்ணணும். ஆனால் அப்படி போகும்பொழுது ப்ரமோஸ் மாதிரி அது நீங்கள் வந்து வேறு மாதிரி பண்ண முடியும். ஆனால் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரி மெர்ஜ் பண்ணி பண்ணும் பொழுது நீங்கள் தேவையான இடத்துல வச்சுக்கலாம். அதை எடுத்து அனுப்பும் பொழுது அது ரீப்ரோக்ராம் பண்ணும் பொழுது ஒரு தூரத்துக்கு ஒரு மாதிரி போகும். அப்புறம் ஆஃப் ஆகி இப்படி கீழே வரும், இப்படி போகும். அப்போ எதிரினால வந்து அதை நம்ம அடிக்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போ இங்கேருந்து போயிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல வருவாங்க அப்படிங்கிற கணிக்க முடியாத பாதிக்க அனுப்ப முடியும். அந்த ஒரு சூட்சமத்தை செய்ய முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்புத்துறையும் இதை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். மாணவர்களுக்கு செய்வதை தாண்டி இது இந்திய இராணுவத்துக்கும் செய்ய முடியும் அப்படிங்கிற நோக்கி போகிறோம். இப்படி பல நிறைய விஷயங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இதுக்கு நடுவில் இந்த பாடக்கல்வி திட்டத்துக்கு நீங்கள் உங்களை நியமிச்சாங்க இல்லையா முழுசா? ஸோ அப்போ முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்து பேசினதெல்லாம் வந்தது. என்ன சொன்னார்? உங்களுக்கு அவர்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்ன பேசுனீங்க? இல்லை, ஒன்று வந்து இந்த பாட புத்தகத்துறை எடுத்துகிட்டு போகிறது. இதையும் தாண்டியும் கூட நம்ம வந்து புத்தகத்தில் ஒரு பக்கம் மாணவர்களுக்கு எப்படி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விருப்பம் உருவாக்குற பொழுது பள்ளிக்கூடத்தை நோக்கி அந்த குழந்தைகள் வரணும் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாடப்புத்தகங்கள் அவங்களுக்கு தான் போகணும். அந்த பாடப்புத்தகம் சுமையாக இருக்கக்கூடாது. இவ்வளவு தூக்கிட்டு போகிறனே அப்படிங்கிற மாதிரி சுமை இல்லாமல் பாடகம் வரணும் அப்படிங்கிறது. அதனால தான் இப்போ ஒரு புத்தகமாக கொடுக்காம 3ஆக பிரித்து ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு முதல் பருவம், 2 பருவம், 3 பருவம் அப்படின்னு 3 பருவமாக தேவையானது மட்டும் வெயிட்டு குறையிறது. அப்புறம் அதில் அந்த பாடப்புத்தகம் திறந்தாலும் ஒவ்வொரு புத்தகமும் அந்த பையனுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய வண்ணங்களாக இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய படங்களாக இருக்கலாம். அதிகமாக படங்கள் தான் இருக்கும், எழுத்துக்கள் கம்மியாக இருக்கும். அது மாதிரி எழுத்துக்கள் பெருசாக இருக்கும் குழந்தைகளுக்கு. சிரமப்பட்டு படிக்காமல் ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிற அது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ புது வகையான என்ன தொழில்கள் பாடத்தை தாண்டி
பல திட்டங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுகிறோம். அதையும் எப்படி போகலாம் அப்படின்னு மனைவா அடுத்த கட்டங்கள் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். பாடத்திட்டத்தை தாண்டியும் கூட தொழில் துறையிலும் கூட நம்ம ஒன்றும் சிறப்பாக முதல்வர் வந்து அதில் ஆர்வமாக இருக்கு. ஆர்வமாக ஒரு கான்ட்ரவர்சியாக நான் கேட்கல, ஒரு இதுவாக கேட்குறேன். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வேறொரு விஞ்ஞானி வந்து சொல்லியிருந்தார், நிலவில் ஏலியன்கள் இருக்கிறதாகவும் ஏலியன்கள் வந்து போகிறது, அதோட நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அதை பற்றி கூட நான் விமர்சித்து பேசியிருந்தேன். சின்ஸ் நீங்கள் வந்து மூன் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதால நிலவில் ஏலியன்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக ஏலியன்ஸை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, நிலவில் ஏலியன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் யாராலும் சொல்லப்பட்டதில்லை. ஏன்னா அதில் அப்படி இருந்தாங்கன்னா இது வரைக்கும் பல கலன்கள் போயிருக்கு. அதில் கண்டிப்பாக அதனுடைய இது கொண்டு வந்துருக்கலாம். அது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நிறைய மெட்டியார்ஸ் வந்து உழுகலாம். அது உழுகும் பொழுது அந்த இடத்துல நேற்றுக்கு இருந்த இதுவும் இன்றைக்கு மாறலாம். என்ன இன்றைக்கும் அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அதே ஒரு இயக்கம் தான் இருக்குது. அதை தாண்டி அங்கே நடக்கக்கூடிய ஒரே இயக்கம் அப்படின்னா இப்போ பூமியில் எப்படி நிலநடுக்கம் இருக்கோ அது மாதிரியான மூன் குவாக்ஸ் இருக்குது. இது மாதிரியான செயல்பாடுகள் தான் இருக்குது இல்லையா, பெருசாக அங்கே வேறு இருக்க மாதிரி இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. அதனால் ஒருத்தர் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் இன்றைக்கு ஒரு நகைப்புக்குரியதாக தான் சொல்ல முடியும். ஆனால் சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறத பொழுது நாம் இதுவரைக்கும் பார்த்த அண்டத்தில் பார்த்தக்கூடிய இது வந்து பல கோடிகள் நாம் பார்க்குறோம். அதில் வந்து பூமியை ஒத்த பல கிரகங்கள், அதாவது எக்ஸோ பிளானட்ஸ் இருக்குது. அவ்வளவு இப்போ பூமியில் ஒரு உயிர் உருவாகி இருக்குதுன்னா அங்கேயும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பு இதுவரைக்கும் வராமல் இருக்கலாம், இனிமேல் வரலாம். அல்லது அந்த வாய்ப்புடன் அந்த கலன் இருக்கிற பொழுது இப்போவே உயிர்கள் இருக்கலாம். அல்லது அந்த உயிர்கள் வந்து இல்லாமல் போயிருக்கலாம். டைனோசர்ஸ் வந்துச்சு, இல்லாமல் போச்சு, அது மாதிரி இருக்கலாம். ஆக பல கோடி ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் பூமியை ஒத்த இதுகளை வந்து மனிதனை ஒத்தையெல்லாம் இங்கே வாழக்கூடிய உயிர்களை ஒத்த. ஏன்னா மனிதன் மாதிரி இருக்கணும். ஏன்னா மனிதனே ஒரு எவல்யூஷனில் வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இருப்பாங்களோ, அது ஒரு சிறப்பாக இருப்பாங்களா சொல்ல முடியாது. ஏன்னா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இருந்த மனிதனை விட இப்போ நம்ம வந்து அறிவுஜீவிகளாக இருக்கிறோம். இது மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக இருந்தாங்கன்னா நம்மளோட அறிவுஜீவியாக இருக்கலாம், அல்லது அதை நோக்கி போயிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம சொல்ல முடியுமோ இல்லையா. ஆனால் இது வரைக்கும் கருதிக்கிட்டு ஓகே ஃபைன் சார். நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னென்னா, சரி மயில்சாமி சார்கிட்ட நீங்கள் வந்து அறிவியல் பேசுகிறீங்க, பாடத்திட்டத்தெல்லாம் ஓகே, அவருக்கு பிடிச்ச படம் என்ன சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சைஃபை மூவி அவருக்கு வந்து ரொம்ப விண்வெளியில் ஆர்வமாக இருக்கிறாரு. சைஃபை மூவி என்ன, அவருக்கு பிடிச்ச மூவி என்ன, பிடிச்ச புத்தகம் என்ன, இதெல்லாம் கேட்குறாங்க. படம் அப்படின்னு சின்ன பையன்லேருந்து பல காலங்களாக பொழுதுபோக்காக பார்க்கறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சைஃபை பார்க்கும் பொழுது அது கிராவிட்டி வார படங்கள் பார்க்கலாம், பார்த்து நான் இது அனுபவிச்சிடலாம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து மிஷன் மங்கள் வந்து நடந்ததை ஃபிக்ஷன் இல்லாமல் பட் கொஞ்சம் ஃபேண்டசி சேர்த்துருக்காங்க. சினிமா தரம் அப்படிங்கிறது அதில் இருக்கலாம். இருந்தாலும் அதனுடைய கரு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சந்திரயான் நாம் எப்படி வெற்றி பெற்றோம், அதுக்கு பிறகு கொஞ்சம் இதாக இருக்கும். அதை அந்த இடத்துலேருந்து நாம் எப்படி நம்ம செவ்வாய்க்கு போனோம் அப்படிங்கிறத ஒரு இதாக கொண்டு வருவோம். அதில் வந்து அந்த படம் முக்கியமாக வந்து அந்த படம் வந்ததற்கு முன்னே நிறைய கூட பேசியிருப்பாங்க. படம் வந்த பொழுது சென்னையில் கார்ப்பரேஷன் மாணவர்களோட உட்காந்து நான் படம் பார்ப்பேன். படம் பார்க்கும் பொழுது திரையில் பார்க்குறத விட நாங்கள் பார்த்தது இந்த குழந்தைகள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா பார்த்துட்டு அதில் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, இது இப்படி நடந்துருக்குது, நான் இது மாதிரி அது இருக்கக்கூடிய சில கேரக்டரோட அவங்க ஒத்துவாங்க, அது மாதிரி இருக்க மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த படம் எனக்கு பிடித்த. தமிழில் இன்னும் நிறைய அந்த மாதிரியான சந்திராயனாக இருக்கட்டும், இல்லை மங்கள்யானாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், இஸ்ரோ எப்படி உண்டாச்சுன்ற கதை, விக்ரம் சாராபாயுடைய கதை, இப்போ நம்ம அணுசக்திக்கு உண்டான கதை, அப்துல் கலாமோட கதை எவ்வளோ இருக்கு. அதெல்லாம் தமிழ்ல இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிற ஸ்கோப்ஸ் கண்டிப்பா படங்கள் வந்தா நடந்தது. நமக்கு நடந்தது அந்த சினிமாவுக்கு தகுந்த மாதிரி மாற்றலாம். பட் இருந்தால் அது அப்படி வரும்போது பெரிய பெரிய சாதனைகள்ல இந்தியாவுடையது. அதெல்லாம் ஒரு காலத்தில் ரஷ்யாட்ட போய் கொடுத்து லான்ச் பண்ணுங்கன்னு சொன்ன இடத்துல உலக நாடுகள் வந்து இன்னைக்கு நீங்கள் லான்ச் பண்ணுங்கன்ற மாற்றம் எவ்வளோ பெருசு. அதுதான் ஏன்னா வீரபாண்டி கட்டபொம்மன்னு சொல்கிறோம், கப்பலோட்டி தமிழ்னு சொல்கிறோம். அதே மாதிரி வரலாறு சொல்கிற மாதிரி இந்த அறிவியல் விஷயங்களும் கண்டிப்பாக பேசணுங்கிறது நீங்கள் சொல்கிறதுல இருந்து எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. புத்தகம்னு எடுத்துகிட்டா உங்களுடைய ஃபேவரட் புத்தகம், நீங்கள் அடிக்கடி படிக்கிறதுன்னு என்ன சொல்லுவீங்க? அடிக்கடி படிக்கிறது அப்படின்னா திருக்குறள் பற்றி நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ கீதையும் கூட நான் படிக்கிறது உண்டு. தமிழ் ஆர்வம் உங்களுக்கு நிறைய உண்டு. நீங்கள் கவிதை கூட ரொம்ப ஃபேமஸாக போச்சு அந்த டைமில். இருந்தாலும் வந்து இப்போ நம்ம பல வருடங்களுக்கு முன்னால் படித்தது தான் இப்போ திரும்ப வந்து இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு வந்தக்கூடிய இந்த காலகட்டத்தில். ஏன்னா முதல்ல வந்து கிட்டத்தட்ட 80களில் இதை பற்றி நான் பேசியிருக்கிறோம், செயற்கை நுண்ணறிவை பற்றி நான் பேசியிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அப்போ வந்து பெருசாக எடுத்துகிட்டு போக முடியல. அங்கே இருக்கக்கூடியது வந்து இப்போ வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு புதுசாக வரும்பொழுது அதனுடைய பெரிய
பரிணாமத்தை உருவாகி இருக்குது. அந்த சமயத்தில் திரும்ப இந்த புத்தகத்தை வந்து நான் திரும்ப நான் பார்க்குறேன். இது வந்து கோல்டன் லெஸ்டர் பேட்ச் அப்படிங்கிறது வந்து எப்படி தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. மனிதனுடைய திங்கிங் வந்து எப்படி வருது, அது வந்து ஆர்ட்லையும் இருக்கலாம், இசையிலையும் இருக்கலாம், அறிவியல் இருக்கலாம், கணிதத்தில் இருக்கலாம், கணியல் இருக்கலாம். இது எல்லாம் இருந்தாலும் வந்து அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் கோர்வு இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் பின்னால் வந்து 3 பேர் அதை ஒரு கேரக்டரிஸ்ட் மாதிரி பண்ணி அதையும் கொடுத்துருப்பாங்க. ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் இந்த தாட் ப்ராசஸ் ஹபிட்ஸ் இருக்கும். ஹியூமன் எவல்யூஷன் ஆஃப் த தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல அணுகுமுறையில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய ஏஐயோட நான் இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐயோட நான் ஒத்து பார்க்கும் பொழுது இது சரியாக வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படி நினைக்கிறோம், எப்படி நாம் நினைச்சது எப்படி அந்த நினைவு உருவாகுது, அது வந்து அந்த நினைவு அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லா துறையிலையும் இருக்குது. கலைத்துறையில் இருக்கலாம், விளையாட்டுலேயும் கூட அது இருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இப்போ அரசியல்லையும் கூட அந்த இது வருது சொல்கிறாங்க. இப்போது எல்லா துறையிலையும் மனிதனுக்கு வந்து அந்த 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 அவனுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு உருவாகுது. அதை பற்றி நல்லா சிறப்பாக கொண்டு போயிருக்கோம். ஓகே, நிறைய விஷயங்கள் புதுசாக பேசணும். நம்ம 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட பொறுப்புகள் அதிகமாக இருக்குது, நிறைய விஷயங்களில் ஈடுபட்டிருக்கீங்க. ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். தொடர்ந்து இந்த மாதிரி மக்களோட பேசுங்க, மக்களுக்கான அறிவை ஊட்டுங்கள். ரொம்ப நல்ல உரையாடல், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்கள் சேனல் நிறைய பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன், பார்ப்போம். மிக சிறப்பாக இருக்குது. இன்றைய காலகட்டங்களில் இது மிக தேவையான ஒன்றா பார்க்குறேன். ஏன்னா இந்த ஊடகம் அப்படிங்கிற வந்து பல வகையில் போகலாம். பள்ளிக்கூடங்கள் ஓரளவுக்கு தான் சொல்லித்தர முடியும். அதை தாண்டி ஒவ்வொரு கையிலையும் அவங்க பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு நிலைமை கொடுத்துருக்கீங்க. இளைஞர்கள் அது ஃபாலோ பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார்.